அந்த சிறிய வீட்டில் விடியற்காலை பொழுது எப்போதுமே சமையலறையில் இருந்து லேசாக வீசும் இலவங்கப்பட்டையின் நறுமணத்துடன் தான் தொடங்கும். செந்திலின் தந்தை விட்டு சென்ற அந்த வீடு மிகவும் பெரியது அல்ல. ஆனால் அதன் சுவர்கள் பழைய நினைவுகளால் நிறைந்திருந்ததால் அது எப்போதும் ஒருவித கதகதப்பை தந்தது. ஈஸ்வரி எப்போதுமே அதிகாலையில் எழுந்து பழகியவள். அவள் டைனிங் டேபிளை ஒழுங்குபடுத்தி தன் அத்தைக்கு சூடான தேநீரையும் செந்தில் வேலைக்கு கிளம்புவதற்கு முன் அவனுக்காக காஃபியையும் தயாரித்து வைப்பாள். அத்தையுடன் சேர்ந்து வாழ்வது பல நேரங்களில் சவாலாக இருந்தாலும் ஈஸ்வரி அதை எப்போதும் தாராள மனதுடன் ஏற்றுக்கொண்டாள். அவளை பொறுத்தவரை இந்த வீடு வெறும் தங்குமிடம் மட்டுமல்ல, அவளது பொறுமையை நாளுக்கு நாள் பட்டை தீட்டும் ஒரு தவம் செய்யும் இடமாகும். அவள் மெதுவாக பின் முற்றத்திற்கு நடந்து சென்று தொட்டிகளில் இருக்கும் மிளகாய் செடிகளும் முல்லை பூக்களும் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கின்றனவா என்பதை உறுதி செய்ய அவற்றிற்கு தண்ணீர் ஊற்றினாள். சூரியன் இன்னும் முழுமையாக எட்டி பார்க்காமல் வெட்கப்பட்டு கொண்டிருந்ததால் அந்த முற்றம் மிகவும் குளிர்ச்சியாகவும் நிழலாகவும் காட்சியளித்தது. இந்த சின்னஞ்சிறிய அன்றாட பணிகளுக்கு பின்னால் செந்திலுடன் திருமணமாகி 4 ஆண்டுகள் கடந்த பின்பும் ஈஸ்வரியின் வாழ்க்கையில் ஒரு அமைதி குடிகொண்டிருந்தது. இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்றாலும் அவள் ஒருபோதும் தன் வருத்தத்தை வெளியே காட்டியதில்லை. ஒவ்வொரு இரவும் அவளது பிரார்த்தனை ஒன்றாகவே இருந்தது. அவர்கள் குடும்ப வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான். என்ன நடந்தாலும் அவளது கணவன் செந்தில் எப்போதும் ஒரு அன்பான மனிதனாகவும் ஈஸ்வரியை மிகுந்த பாசத்துடனும் நடத்துபவனாகவும் இருந்தான். அவன் ஒரு கட்டுமான நிறுவனத்தில் பிஸியாக வேலை செய்த போதிலும் காலையில் எழுந்ததும் தன் மனைவியை ஒரு புன்னகையோடு வரவேற்பதை ஒருபோதும் மறந்ததில்லை. அவனது பார்வையில் ஈஸ்வரி அவன் சந்தித்த மிக மென்மையான பெண். அவனது வீடு திரும்புதலை எப்போதும் ஏங்க வைக்கும் ஒரு ஜீவன் அவள். இருப்பினும் அந்த அமைதி முற்றிலும் சலனமற்று இருக்கவில்லை. செந்திலின் தாயார், அதாவது ஈஸ்வரியின் அத்தை, அடிக்கடி பேரன் அல்லது பேத்தி வேண்டும் என்று புலம்பிக் கொண்டே இருப்பதோடு அதை குத்தி காட்டி பேசுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். அவரது பார்வையில் ஒரு குழந்தை பிறப்பதுதான் அந்த குடும்பத்தின் கௌரவத்தின் அடையாளம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் சமையல் மேஜையை பார்க்கும் போதெல்லாம் யாரும் அவரிடம் கருத்து கேட்காத போதும் அவர் தன் விருப்பத்தை வெளிப்படுத்த தவறுவதில்லை. இருந்தாலும் ஈஸ்வரி எப்போதும் அவரை புரிந்து கொள்ளவே முயன்றாள். அவள் ஒருபோதும் எதிர்த்து பேசியதில்லை, குரலை உயர்த்தியதும் இல்லை. யாராவது குத்தி காட்டினால் அவள் அமைதியாக இருக்க தேர்ந்தெடுப்பாள். யாராவது குறை கூறினால் அவள் புன்னகைக்க தேர்ந்தெடுப்பாள். அவள் தன் அத்தையை சொந்த தாயைப் போலவே மதிக்கிறாள். அவளது மென்மையான குணத்திற்கு பின்னால் பலருக்கு தெரியாத ஒரு மன வலிமை இருந்தது. செந்திலும் அதை உணர்ந்திருந்தான். தன் தாயின் வார்த்தைகள் சில சமயங்களில் எவ்வளவு காயப்படுத்துகின்றன என்பதையும் ஈஸ்வரி எப்படி எல்லாவற்றையும் புகார் செய்யாமல் தாங்கிக் கொள்கிறாள் என்பதையும் அவன் நன்கு அறிவான். அதனால்தான் அவன் எப்போதும் தன் மனைவியை பாதுகாக்கவும் அவளது மனதை தேற்றவும் அவளுக்கு தெரியாமல் காயத்தை உண்டாக்கும் வார்த்தைகளை தடுத்து நிறுத்தவும் முயன்றான். அன்று காலையும் வழக்கம்போல் டைனிங் டேபிளின் சூழல் கதகதப்பாகவும் அதே சமயம் சற்றே பதற்றமாகவும் இருந்தது. செந்திலின் தாய் தன் கையில் இன்னும் ஆவி பறக்கும் டீ கப்பை வைத்தபடி அமர்ந்திருந்தார். அவரது முகபாவனையில் இருந்து அவர் ஏதோ சொல்ல வருகிறார் என்பதை ஈஸ்வரி முன்கூட்டியே யூகித்து விட்டாள். நீங்க எப்போ மறுபடியும் டாக்டரை பார்க்க போறீங்க? 4 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு முன்னேற்றமும் இல்லையே. அந்த கேள்வி சாதாரணமான தொனியில் கேட்கப்பட்டாலும் அதில் ஈஸ்வரியை ஒரு கணம் தலைகுனிய வைக்கும் ஊசி போன்ற குத்தல் இருந்தது. ஈஸ்வரி தன் பதற்றம் வெளியே தெரியாமல் இருக்க மடியில் இருந்த துணியை மடிப்பதில் தன் கைகளை பிஸியாக வைத்திருந்தாள். இதை அவள் பலமுறை கேட்டிருந்தாலும் மனதிற்குள் வலி ஏற்படுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. செந்தில் உடனடியாக தன் தாயின் பக்கம் திரும்பினான். அம்மா, ஈஸ்வரி முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கா.
நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்கிறோம். அவளை இப்படி தொடர்ந்து குத்தி காட்டாதீங்க என்று மென்மையாக இருந்தாலும் உறுதியான குரலில் கூறினான். செந்திலின் தாய் லேசாக சலித்து கொண்டார். தன் மகன் ஈஸ்வரிக்கு ஆதரவாக பேசுவது அவருக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அல்ல, மாறாக தன் தரப்பு நியாயமே சரியானது என்று அவர் நினைத்ததால் அப்படி செய்தார். அம்மா, சும்மா உண்மையைத்தான் சொல்கிறேன். மற்றவங்களுக்கு எல்லாம் 2-3 குழந்தைங்க பிறந்துட்டாங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லை. ஈஸ்வரி தன் முகத்தை நிமிர்த்தி லேசாக புன்னகைத்தாள். சரியான நேரம் வரும்போது நடக்கும் அத்தை. இறைவன் நமக்கு சிறந்ததையே தருவான் என்று நான் நம்புகிறேன். இப்போதைக்கு இருப்பதை வைத்து நாம் வாழலாம். செந்திலின் தாய் அவளை ஒரு கணம் உற்று நோக்கிவிட்டு அவளது பதிலில் இன்னும் திருப்தி இல்லாதது போல் தன் பார்வையை திருப்பிக் கொண்டார். இருப்பினும் ஈஸ்வரிக்கு தெரியும், வலி மிகுந்ததாக இருந்தாலும் தன் அத்தை தனக்கு ஒரு பேரன் வேண்டும் என்ற ஆசையில்தான் இப்படி செய்கிறார் என்று. காலை உணவுக்கு பிறகு செந்தில் வேலைக்கு கிளம்ப தயாரானான். அவன் தன் சட்டையை சரி செய்து பையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறும் முன் ஈஸ்வரியை அணுகினான். அந்த மனிதன் எப்போதுமே ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்வான். அவளது தோள்களை அன்போடு தொடுவான். அம்மாவோட பேச்சை மனசில் வச்சுக்காதே, சரியா? நீ ரொம்ப சிறப்பாக செயல்படுற. எனக்கு எந்த குறையும் இல்லை. நிஜமாகத்தான் சொல்கிறேன் என்றான். நிஜமாகவா என்று ஈஸ்வரி மெதுவாக கேட்டாள். ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு. நீ எல்லாத்தையும் தனியாக தாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. ஈஸ்வரி மெலிதாக புன்னகைத்தாள். அந்த புன்னகைதான் செந்திலை எப்போதுமே சீக்கிரம் வீட்டிற்கு திரும்பி வர தூண்டும் காரணமாக இருந்தது. செந்தில் சென்றதும் ஈஸ்வரி வழக்கம்போல் வீட்டு வேலைகளை செய்யத் தொடங்கினாள். துவைப்பது, பெருக்குவது, அறைகளை சுத்தம் செய்வது, மதிய உணவு தயாரிப்பது என்று அவள் பிஸியானாள். இத்தகைய எளிய வாழ்க்கை அவளுக்கு தன் சிறிய குடும்பத்தை இன்னும் ஆழமாக நேசிப்பதற்கான இடத்தை அளித்தது. அவளிடம் எந்த புகாரோ எதிர்பார்ப்போ இல்லை. மாலையில் செந்தில் வீட்டிற்கு திரும்பும்போது வீட்டின் சூழல் முற்றிலும் மாறிவிடும். ஒவ்வொரு மூலையிலும் ஒரு கதகதப்பு மெதுவாக நிரம்பும். செந்தில் பெரும்பாலும் ஈஸ்வரியுடன் திண்ணையில் அமர்ந்து பேசுவான். வேலைகளை பற்றி, வானிலையை பற்றி, அல்லது மனதை லேசாக்கும் எளிய விஷயங்களை பற்றி உரையாடுவான். அதே நேரத்தில் செந்திலின் தாயும் சில நேரங்களில் அவர்களுடன் அமர்ந்து கேட்பார், அல்லது தன் வழக்கமான கூர்மையான விமர்சனங்களால் குறுக்கிடுவார். ஆனால் ஈஸ்வரி அதை பொருட்படுத்தவில்லை. செந்தில் தன் பக்கத்தில் இருக்கும் வரை தன் இதயம் போதுமான அளவு நிறைவாக இருப்பதாகவே அவள் உணர்ந்தாள். இரவு அமைதியாக வந்தது. ஜன்னல் வழியே வீசிய காற்று அறையின் திரையை மெதுவாக அசைத்தது. இந்த சிறிய அறையில்தான் செந்தில் மற்றும் ஈஸ்வரியின் திருமண வாழ்க்கை தன் அமைதியை கண்டடைந்தது. அவர்கள் உறங்குவதற்கு முன் பேசிக்கொண்டார்கள், லேசாக சிரித்து கொண்டார்கள், அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்தபடி கைகளை கோர்த்து கொண்டார்கள். அங்கு பெரிய மோதல்களோ புயலோ இல்லை. பெற்றோரிடமிருந்து வரும் சிறிய அழுத்தங்களுக்கு மத்தியிலும் மகிழ்ச்சியாக இருக்க முயலும் ஒரு எளிய குடும்பத்தின் கதகதப்பு மட்டுமே இருந்தது. வெளியே உலகம் இந்த வீட்டிற்குள் ஒரு பெரிய புயலை கொண்டு வர தயாராகி கொண்டிருந்தது. ஆனால் இப்போதைக்கு அன்று இரவு எல்லாமே அமைதியாகவே இருந்தது. உலகம் அவர்களின் அமைதியை பறிக்க நினைக்காதது போன்ற ஒரு மாயை அங்கு நிலவியது. அந்த இரவு செந்தில் மற்றும் ஈஸ்வரியின் சிறிய வீட்டை பாதுகாப்பது போன்ற ஒரு அமைதியுடன் முடிவடைந்தது. ஆனால் அந்த அமைதிதான் மெதுவாக நெருங்கி வந்து கொண்டிருந்த ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஆரம்ப புள்ளியாக அமைந்தது. அவர்கள் அறியாமலேயே எங்கோ ஒரு இடத்தில் கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவர் அவர்கள் வாழ்ந்த இந்த பொள்ளாச்சிக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார். அவர்தான் பின்னாளில் அவர்களின் குடும்ப வாழ்க்கையில் புயலாக மாறப்போகிறார். அவள் பெயர் பிரியா. 28 வயதான அந்த பெண் அந்த பொள்ளாச்சி பேருந்து நிலையத்திற்கு வெளியே நின்று கலவையான உணர்வுகளுடன் சுற்றிலும் பார்த்தாள். அவளது குடும்பம் அவளது தந்தையின் வேலை காரணமாக இடம்பெயர்ந்ததிலிருந்து அவள் இங்கு திரும்பி வரவில்லை. பல வருடங்கள் ஆகிவிட்டன.
அவளது சிறுவயது நினைவுகளை நிரப்பிய முகங்கள் இப்போது அவளுக்கு அந்நியமாக தெரிந்தன. காலம் கடந்த காலத்தின் அனைத்து சுவடுகளையும் அழித்துவிட்டது போல தோன்றியது. இருப்பினும் அதற்கு பின்னால் ஒரு பெயர் திடீரென்று அவளது மனதில் தோன்றியது. அந்த பெயர் அவளுக்குள் ஏக்கத்தையும் இதுவரை மறையாத ஒரு ஆர்வத்தையும் கொண்டு வந்தது. செந்தில். அவளது சிறுவயது தோழன். மைதானத்தில் ஒன்றாக விளையாடியவன். சிறுவயதில் அவளுடன் தெருக்களை சுற்றி ஓடி விளையாடியவன். ஒரு முறையான விடைபெறுதல் கூட இல்லாமல் அவள் திடீரென்று ஊரை விட்டு புறப்படுவதற்கு முன்பு அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். அதன் பிறகு அவர்களுக்கிடையேயான தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. பிரியா தன் புதிய வாழ்க்கையில் மூழ்கி போனாள். இப்போது அவள் திரும்பி வந்திருப்பது செந்திலிற்காக அல்ல, மாறாக தவிர்க்க முடியாத சில குடும்ப விஷயங்களுக்காகத்தான். இருப்பினும் ஏதோ ஒரு தூண்டுதல் அவளது நடையின் திசையை மாற்றியது. அவளது அத்தையின் வீட்டிற்கு செல்வதற்கு பதிலாக அவள் செந்திலின் பழைய குடும்ப வீட்டின் தெருமுனையில் தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்தாள். முன்பு குழந்தைகளின் சிரிப்பொலியால் எப்போதும் கலகலப்பாக இருந்த அந்த வீடு இப்போது மிகவும் அமைதியாகவும் முதிர்ச்சியுடனும் காட்சியளித்தது. பிரியா ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு அருகில் சென்றாள். அவள் யாருக்கும் தகவல் தெரிவிக்கவில்லை, யாரையும் சந்திக்க திட்டமிடவும் இல்லை. அவள் சும்மா நலம் விசாரிக்கவும், கடந்த காலம் இன்னும் எதையாவது விட்டு சென்றிருக்கிறதா என்று பார்க்கவும் மட்டுமே விரும்பினாள். அவள் கதவை 3 முறை தட்டினாள், சற்றே பதற்றத்துடன். சிறிது நேரத்தில் கதவு திறக்கப்பட்டு ஒரு நடுத்தர வயது பெண்ணின் முகம் தெரிந்தது. முகத்தில் சுருக்கங்கள் அதிகரித்திருந்தாலும் அவள் நன்கு அறிந்த முகம் அது. செந்திலின் அம்மா. அந்த பெண் முதலில் யார் வந்திருக்கிறார்கள் என்று கணிக்க முடியாமல் குழப்பமடைந்தது போல் தோன்றினார். ஆனால் பிரியா தான் அணிந்திருந்த மாஸ்கை கழற்றியதும் அந்த பெண்ணின் முகபாவனை முற்றிலும் மாறியது. கடவுளே, பிரியா? ஆமாம் அத்தை, நான் தான் பிரியா. நேரம் பல வருடங்கள் பின்னோக்கி சென்றது போல. செந்திலின் அம்மா உடனடியாக பிரியாவை தன் அணைப்பிற்குள் இழுத்து கொண்டார். அதன் பிறகு பிரியாவின் கைகளை பிடித்து கொண்டு மிகுந்த உற்சாகத்துடன் வீட்டிற்குள் அழைத்து சென்றார். பிரியாவின் வருகை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வரம் போல அவர் உணர்ந்தார். அந்த பெண்ணின் உற்சாகத்தை கண்டு பிரியா லேசாக சிரித்தாள். அவளது மனதிற்குள் விவரிக்க முடியாத ஒரு கதகதப்பு ஏற்பட்டது. இந்த வீடு அதிகம் மாறவில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். இன்னும் நேர்த்தியாக, கதகதப்பாக, நினைவுகளின் வாசனையோடு அப்படியே இருந்தது. அவர்களின் உரையாடல் தொடங்குவதற்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. செந்திலின் அம்மா பிரியாவை வரவேற்பறையில் அமர வைத்து சூடான டீ கப்பையும் மாலையில் மீதமிருந்த பலகாரங்களையும் கொடுத்தார். அவர்கள் சிறுவயது நினைவுகள், அன்றைய பள்ளி நாட்கள் மற்றும் கிராமத்தில் இருந்த குழந்தைகள் எப்படி வளர்ந்து அவரவர் சொந்த வாழ்க்கையில் பிஸியாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி நீண்ட நேரம் பேசினர். முதலில் இருந்தே பிரியா ஒரு விஷயத்தை கவனித்தாள். அங்கே ஆண், பெண் அல்லது குழந்தைகளின் சத்தம் எதுவும் கேட்கவில்லை. அப்போதுதான் அவள் ஒரு விஷயத்தை உணர்ந்தாள். அத்தை, நீங்க இப்போ 3 பேர் மட்டும்தான் இங்க இருக்கீங்களா? செந்தில் எங்கே? வேலைக்கு போயிருக்கானா? ஆமாம், அவன் வேலைக்குத்தான் போயிருக்கான். வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரமாகும். நீ சரியான நேரத்துக்குத்தான் வந்திருக்கான். ஓ, நான் அவன் வீட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அத்தை. செந்திலின் அம்மா அகலமாக புன்னகைத்தார். அவனுக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆகுது தெரியுமா? அந்த வார்த்தைகள் பிரியாவை ஒரு கணம் மௌனமாக்கின. அவளுக்கு செந்தில் மீது இன்னும் ஏதேனும் ஆசை இருந்தது என்பதற்காக அல்ல, அப்படித்தான் அவள் நம்பினாள். ஆனால் காலம் 4 வருடங்கள் இவ்வளவு வேகமாக ஓடிவிட்டது என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. ஓ, எனக்கு இப்பதான் தெரியுது. யார் கூட அத்தை? இங்குதான் உரையாடலின் திசை மாறத் தொடங்கியது. செந்திலின் அம்மாவின் குரலில் ஒரு வித்தியாசமான தொனி இருந்தது. அது கவனிக்கப்படாமல் இருக்க முடியாத அளவுக்கு துல்லியமாக இருந்தது. அவ பெயர் ஈஸ்வரி. பக்கத்து கிராமத்துக்காரங்க பொண்ணு. நல்லவள்தான். ஆனா என்ன செய்ய அத்தை?
இப்ப வரைக்கும் குழந்தை எதுவும் இல்லை. அத்தைக்கு எப்படியாவது ஒரு பேரன் வேணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமா? பிரியா இமைகளை சிமிட்டினாள். இதற்கு என்ன பதில் சொல்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. இந்த உரையாடலின் திசை அவளுக்கு அசௌகரியத்தை தந்தாலும் அவள் நாகரிகமாக புன்னகைத்தாள். இருப்பினும் செந்திலின் அம்மா நிறுத்தவில்லை. 4 வருஷம் பிரியா, 4 வருஷம். நீயே யோசிச்சு பாரு. செந்தில் எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன். அத்தைக்கு அவனோட வாரிசை பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா? ஓ அப்படியா அத்தை? செந்திலின் அம்மாவின் கண்கள் பிரியாவை ஏதோ மதிப்பிடுவது போல பார்த்தன. அவளது வாழ்க்கை, அவளது சாத்தியக்கூறுகள் மற்றும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு ஒப்பீட்டை அவரது கண்கள் செய்தன. அன்னைக்கு நீயும் செந்திலும் எவ்வளவு பொருத்தமாயிருந்தீங்க. நீங்க 2 பேரும் ஜோடி சேருவீங்கன்னு தான் அத்தை நினைச்சேன். ஆனா நீ திடீர்னு ஊரை விட்டு போயிட்ட. அப்புறம் செய்தியே இல்லை. மன்னிக்கணும் அத்தை, வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்குல்ல. அப்போ அப்பாவோட வேலைக்காக நாங்கள் போக வேண்டியதா போச்சு. ஆமாம், அத்தைக்கு புரியுது. ஆனால் நீ திரும்பி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ இப்போ இன்னும் அழகா நல்லா மெயின்டைன் பண்ணி மாடர்னாக இருக்க. அன்னைக்கு இருந்ததை விட முற்றிலும் வித்தியாசமாக இருக்க. அந்த துணி பிரியாவை வேறொருவரின் வலியின் மீது தன்னை வைத்து பாராட்டுவது போல உணர செய்தது. அவளுக்கு அந்த நிலை பிடிக்கவில்லை. ஆனால் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவள் செந்திலின் நலம் மற்றும் அவனது புதிய வேலையை பற்றி கேட்டு பேச்சை திசை திருப்ப முயன்றாள். இருப்பினும் செந்திலின் அம்மா மீண்டும் பேச்சை ஈஸ்வரியின் பக்கமே திருப்பினார். ஈஸ்வரி எப்படி மிகவும் அமைதியாக இருக்கிறாள். அடிக்கடி தலைவலியால் பாதிக்கப்படுகிறாள். எப்போதும் வீட்டை பராமரிப்பதிலேயே பிஸியாக இருக்கிறாள். அல்லது எப்போதும் இப்படியே இருக்கிறாள் என்பதை பற்றி பேசினார். அவரது ஒரு வாக்கியம் கூட நேர்மறையான தொனியில் இல்லை. எல்லாமே புகார்களாகவே இருந்தன. ஈஸ்வரிதான் தனக்கு இன்னும் பேரன் கிடைக்காததற்கு முக்கிய காரணம் என்பது போல அவர் பேசினார். பிரியா ஆச்சரியத்துடனும் அசௌகரியத்துடனும் அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு ஈஸ்வரியை தெரியாது. ஆனால் அந்த பேச்சில் ஒரு அநீதி இருப்பதை அவளால் உணர முடிந்தது. இருந்தாலும் அவளால் குறுக்கிட துணிவில்லை. அவள் மெதுவாக தேநீரை பருகியபடி பாதுகாப்பான பதிலை மட்டுமே தந்து கொண்டிருந்தாள். உரையாடல் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீடித்தது. இறுதியாக பிரியா நேரத்தை பார்த்துவிட்டு விடைபெற முடிவு செய்தாள். அவள் எழுந்து விடைபெற்ற போது செந்திலின் அம்மா அவளது கரங்களை அன்போடு பற்றி கொண்டார். மறுபடியும் வா பிரியா, நீ வந்ததில் அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக அத்தை, நேரம் கிடைக்கும்போது வருகிறேன். பிரியா மெதுவான நடையுடன் வீட்டிற்கு வெளியே சென்றாள். கதவு மூடப்பட்டதும் அவள் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவளது இதயம் ஏதோ விசித்திரமாக உணர்ந்தது. அது செந்திலின் அம்மாவின் பேச்சால் ஏற்பட்டதா? செந்திலிற்கு திருமணமாகிவிட்டதை உணர்ந்ததாலா? அல்லது அவளால் விவரிக்க முடியாத வேறு ஏதேனும் ஒன்றாலா என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் பிரியாவிற்கு தெரியாமல் காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவள் சென்ற சில நிமிடங்களிலேயே செந்திலின் பைக் வீட்டின் முன் வந்து நின்றது. அந்த மனிதன் சோர்வான முகத்துடன் உள்ளே நுழைந்தான். ஆனால் தன் தாயிடமிருந்து வந்த செய்தியை கேட்டு அவன் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். பிரியா, உன் சிறுவயது தோழி பிரியா இன்னைக்கு வந்திருந்தா. செந்தில் அப்படியே உறைந்து போனான். பிரியாவா? அந்த பழைய பிரியாவா? ஆமாம், ரொம்ப அழகா இருக்கா. இப்போ அவளை மறுபடியும் வீட்டுக்கு வர சொல்லி அழைப்பு விடு. அம்மாவுக்கு அவளை பார்க்க ஆசையா இருக்கு. செந்திலின் கண்கள் மாறின. அவனது இதயம் திடீரென அவன் மறக்க முயன்ற கடந்த காலத்திற்குள் இழுக்கப்பட்டது. இங்கிருந்துதான் எல்லாமே தொடங்குகிறது. இன்னும் நிகழாத, ஆனால் 3 நபர்களின் வாழ்க்கை பாதையையும் முற்றிலும் மாற்ற காத்திருக்கும் ஒரு சந்திப்பு மிகவும் சிக்கலான வடிவில் மீண்டும் நிகழ காத்திருந்தது. பிரியா வந்திருந்தாள் என்றும் அவள் முன்பை விட முற்றிலும் வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கிறாள் என்றும் தன் தாய் கூறியதை கேட்டபோது செந்திலின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சி இன்னும் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. அவன் தன் அறைக்குள் சென்று உடைகளை மாற்றிய பிறகும்
அவனது இதயம் ஒருவித ஆர்வத்தால் நிறைந்திருந்தது. அந்த உணர்வுதான் அவன் நீண்ட நாட்களாக பூட்டி வைத்திருந்த கடந்த காலத்தின் பக்கங்களை மீண்டும் மெதுவாக திறக்க செய்தது. அந்த உணர்வின் வெளிப்பாடாகத்தான் பிரியாவை மீண்டும் தொடர்பு கொள்ளும் ஒரு முடிவை அவன் எடுத்தான். அன்று இரவு குளித்து முடித்துவிட்டு வரவேற்பறையில் அமர்ந்திருந்தபோது செந்தில் தன் மொபைலை எடுத்தான். அவனிடம் பிரியாவின் நம்பர் இல்லை. அவர்கள் நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாததால் அது இயல்புதான். ஆனால் அவனது தாய் எப்படியோ தன் நினைவில் வைத்திருந்த பிரியாவின் சமூக ஊடக பக்கத்தின் விவரங்களை அவனிடம் கொடுத்தார். சற்றே பதற்றமான விரல்களுடன் செந்தில் அவளது நலம் விசாரித்தும் அவளை வீட்டிற்கு டின்னருக்கு அழைத்தும் ஒரு சிறிய செய்தியை அனுப்பினான். அவளிடமிருந்து பதில் வர அதிக நேரம் எடுக்கவில்லை. பிரியா உடனடியாகவும் அன்பாகவும் அதற்கு சம்மதித்தாள். செந்திலின் குடும்பத்தை மீண்டும் சந்திப்பதில் தனக்கு இருக்கும் மகிழ்ச்சியை பதிவிட்டிருந்தாள். செந்தில் லேசாக புன்னகைத்தான். ஒருவேளை ஒரு சாதாரண சந்திப்பிற்கு அது சற்று பெரிய புன்னகையாக இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் டைனிங் டேபிளை சரி செய்து கொண்டிருந்த ஈஸ்வரி தன் கணவனை எந்த சந்தேகமும் இல்லாமல் பார்த்தாள். செந்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக மிகவும் உற்சாகமாக இருக்கிறான் என்பதை மட்டுமே அவள் கவனித்தாள். மாலையில் இருந்து இரவு தொடங்கும் அந்த வேளையில் வீடு முழுவதும் ஈஸ்வரியின் சமையல் வாசம் நிறையத் தொடங்கியது. அவள் மிகவும் கவனமாக சமைத்தாள். உணவின் சுவை சரியாக இருக்கிறதா, உப்பு அல்லது இனிப்பு அதிகமாகி விடவில்லை என்பதை உறுதி செய்தாள். ஈஸ்வரி தனக்கு யார் என்றே தெரியாத அந்த பிரியாவிற்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்க விரும்பினாள். அவள் செந்திலின் அம்மா சொன்ன பெயரை மட்டுமே அரைகுறையாக கேட்டிருந்தாள். வதக்கிய வெங்காயம், மசாலா சாறு மற்றும் வறுத்த கோழியின் வாசனை வீடு முழுவதும் பரவியது. ஈஸ்வரி உணவை ஒவ்வொன்றாக சுவைத்து பார்த்து எல்லாம் சரியாக இருப்பதை உறுதி செய்தாள். வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள் தங்களை மதிக்கப்படுவதாகவும் வசதியாகவும் உணர வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அந்த வீட்டிற்குள் நுழையும் யாரையும் அவள் எப்போதும் இப்படித்தான் நடத்துவாள். இருப்பினும் வரவேற்பறையில் செந்திலின் அம்மா தன் கழுத்து ஸ்கார்ஃபை சரி செய்தபடி அமர்ந்திருந்தார். பிரியாவின் வருகையை வரவேற்பதற்கு அவர் மிகவும் பொறுமையின்றி காத்திருப்பது போல் தோன்றியது. அவரது புன்னகை மிகவும் பிரகாசமாகவும் அதிகப்படியான உற்சாகத்துடனும் இருந்தது. ஈஸ்வரிக்கு சற்றே குழப்பமாக இருந்தது. ஆனால் அதை பற்றி அதிகம் யோசிக்க அவள் விரும்பவில்லை. தன் உடலின் சோர்வை மறைத்து கொண்டு அவள் தன் வேலைகளை தொடர்ந்தாள். சூரியன் மறைந்து வீட்டின் விளக்குகள் எரியத் தொடங்கிய வேளையில் முற்றத்தின் முன்னால் ஒரு மோட்டார் பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. சோபாவில் அமர்ந்திருந்த செந்தில் உடனடியாக எழுந்து நின்றான். அது தற்செயலாக ஈஸ்வரியின் பார்வையை மறைப்பது போல அமைந்தது. அவன் வழக்கமாக இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய புன்னகையோடு கதவை திறந்தான். அங்கே வாசலில் நேர்த்தியான அதே சமயம் எளிமையான உடையில் பிரியா நின்று கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் உண்மையான மகிழ்ச்சியும் கண்களில் செந்திலை பார்த்ததும் ஏற்பட்ட பழைய நினைவுகளின் ஏக்கமும் தெரிந்தன. ஒருவரையொருவர் பார்த்த அடுத்த கணமே அவர்களின் உடல் தன்னிச்சையாக இயங்கியது. நீண்டகால பிரிவிற்கு பிறகு மீண்டும் சந்தித்து கொண்ட இரு பழைய நண்பர்களைப் போல அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் மிகவும் நெருக்கமாகவும் நீண்ட நேரமும் கட்டியணைத்து கொண்டனர். பிரியா, நீ ரொம்பவே மாறிட்ட. நாம் மறுபடியும் சந்திப்போம்னு நான் நினைக்கவே இல்லை. செந்தில், கடவுளே, நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. அந்த கட்டிப்பிடித்தல் ஒருவேளை சாதாரணமான பழைய நினைவுகளின் வெளிப்பாடாக மட்டுமே இருந்திருக்கலாம். ஆனால் அதன் கால அளவு மிகவும் நீளமாகவும் அதிக நெருக்கத்துடனும் வசதியாகவும் இருந்தது. அதை தூரத்தில் இருந்து பார்த்த ஈஸ்வரி தான் அதை கவனிப்பதை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அந்த சூழலின் பாரத்தை கூட்டக்கூடாது என்பதற்காகவும் தன் தலையை மெதுவாக குனிந்து கொண்டாள். அவள் தன் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைத்து கொண்டு தன் கணவனின் விருந்தினரை முறையாக வரவேற்க தயாரானாள். சில நொடிகள் நிலவிய அந்த தயக்கத்திற்கு பிறகு செந்தில் இறுதியாக சுதாரித்து அவளது அணைப்பில் இருந்து விலகினான். இருப்பினும் அவன் பிரியாவின் மீது மட்டுமே முழு கவனத்தையும் வைத்திருந்ததால் ஒரு முக்கிய விஷயத்தை மறந்துவிட்டான்.
தன் மனைவி ஈஸ்வரியை அறிமுகப்படுத்துவது. ஈஸ்வரி சமையல் மேஜைக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாள். அவளது உடல் பதற்றமடைந்திருந்தாலும் முகம் இன்னும் நட்போடுதான் இருந்தது. தன் கணவன் தன்னை நினைவு கூர்ந்து அறிமுகப்படுத்துவான் என்று அவள் காத்திருந்தாள். ஆனால் நொடிகள் கடந்து போயின. செந்தில் பிரியாவிடம் அவள் இப்போது எங்கே இருக்கிறாள், அவளது வேலை எப்படி போகிறது என்று கேட்பதிலேயே மும்முரமாக இருந்தான். அவர்கள் இருவரும் தங்களின் குறும்புத்தனமான சிறுவயது நினைவுகளை பேசி லேசாக சிரித்து கொண்டனர். ஈஸ்வரி தன் மூச்சை அடக்கி கொண்டாள். இறுதியாக மென்மையான ஆனால் உறுதியான குரலுடன் ஈஸ்வரி முன்னால் அடியெடுத்து வைத்தாள். உள்ளே வாங்க பிரியா அக்கா, சாப்பாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தயாராகிவிடும். அப்போதுதான் செந்தில் திடுக்கிட்டு திரும்பினான். அவன் சற்றே வெட்கத்துடனும் குற்ற உணர்ச்சியுடனும் தன் முகத்தை திருப்பினான். ஓ ஆமாம் பிரியா, இவ என் மனைவி ஈஸ்வரி. பிரியா நாகரிகமாக புன்னகைத்தாள். ஹலோ ஈஸ்வரி, என்னை மன்னிச்சிடுங்க. செந்திலை பார்த்த சந்தோஷத்தில் சுற்றி என்ன நடக்குதுன்னே மறந்துட்டேன். பரவாயில்லை அக்கா, உங்களை வரவேற்கிறேன். குறுகிய உரையாடல்தான். ஆனால் ஈஸ்வரியின் கண்களில் இருந்த ஏதோ ஒரு ஒளி மங்கியது. அவள் யார் மீதும் குற்றம் சுமத்தவில்லை. ஆனால் தன் சொந்த வீட்டிலேயே தான் ஒரு நிழல் போல இருப்பதை உணர்ந்தாள். இரவு உணவு தொடங்கிய போது செந்திலின் தாய் முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சியோடு அமர்ந்திருந்தார். அவரது புன்னகை மறையவே இல்லை. அவரது குரல் உற்சாகமாக ஒலித்தது. மேலும் அவரது பார்வை பிரியாவின் மீது மட்டுமே இருந்தது. ஏதோ ஒரு பெரிய மேடை நாடகத்தின் முக்கிய விருந்தினரை அவர் பார்ப்பது போல இருந்தது. ஈஸ்வரி ஒவ்வொரு உணவாக பரிமாறி எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கவனித்தாள். செந்தில் பிரியாவுக்கு தட்டுகளை எடுத்து வைப்பது, நாற்காலியை இழுத்து விடுவது என வழக்கமாக விருந்தினர்களுக்கு செய்யும் சிறிய உதவிகளை செய்தான். இருப்பினும் அன்று இரவு அது சற்றே வித்தியாசமாக தெரிந்தது. அனைவரும் அமர்ந்த பிறகு செந்தில் பெருமிதமான புன்னகையோடு கூறினான், இது எல்லாமே ஈஸ்வரி சமைச்சதுதான். மத்தியானத்தில் இருந்தே அவதான் சமைச்சா. பிரியா உணவை சுவைத்து பார்த்தபடியே தலையசைத்தாள். ரொம்ப நல்லா இருக்கு ஈஸ்வரி, இவ்வளவு நேர்த்தியா சமைக்க உனக்கு நல்லா வருதே, நீ திறமைசாலிதான். அந்த வார்த்தைகள் அன்பாகவும் உண்மையாகவும் இருந்தன. ஆனால் ஈஸ்வரி அதற்கு பதிலளிப்பதற்குள் செந்திலின் தாய் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கூர்மையான தொனியில் குறுக்கிட்டார். ஆமா, பொள்ளாச்சி பக்கத்து ஆளுகளுக்கு சமையல் நல்லா வரத்தான் செய்யும். அதுவும் இல்லாம இவளுக்கு இன்னும் குழந்தைங்கன்னு எந்த அலைச்சலும் இல்லைதானே. அந்த வார்த்தைகள் ஈஸ்வரியின் நெஞ்சில் இரக்கமின்றி பாயும் கூர்மையான கத்தியைப் போல இருந்தன. டைனிங் டேபிளின் சூழல் திடீரென்று உறைந்து போனது. பிரியா அதிர்ச்சியடைந்தாள். அவளது கையில் இருந்த ஸ்பூன் அப்படியே காற்றில் நின்றது. அவளது பார்வையில் ஒரு திகைப்பு தெரிந்தது. தன் மனைவிக்காக கோபமடைந்த செந்தில் தன் தாயை நோக்கி தன் முகத்தை வேகமாக திருப்பினான். அவனது முகம் சிவந்தது. ஈஸ்வரி லேசாக மட்டுமே புன்னகைத்தாள். அந்த புன்னகை அவளது கண்கள் வரை செல்லவில்லை. அந்த சூழலின் நாகரிகத்தை காப்பதற்காக மட்டுமே அவளது உதடுகள் வளைந்தன. அவள் தன் நெஞ்சில் எழுந்த வலியை தாங்கிக் கொள்ள முயன்று மெதுவாக மூச்சை இழுத்து விட்டாள். அவளுக்கு இது போன்ற பேச்சுகளை கேட்டு பழகிவிட்டதுதான். ஆனால் அன்று இரவு அது மிகவும் வித்தியாசமாக வலிக்க காரணம் அந்த வார்த்தைகள் அல்ல, அங்கு வந்திருந்த விருந்தினர்தான். செந்தில் லேசாக சிரித்து, ஈஸ்வரி மிகவும் நன்றாக சமைக்கக்கூடியவள் என்றும் வீட்டை பராமரிப்பதில் வல்லவள் என்றும் கூறி சூழலை லேசாக்க முயன்றான். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, செந்திலின் தாய் மீண்டும் செந்தில் மற்றும் பிரியாவின் சிறுவயது நினைவுகளை பற்றியே பேசத் தொடங்கினார். பிரியாவை தன் வீட்டின் மருமகளுக்குரிய இலக்கணமாக அவர் புகழ்ந்து தள்ளினார். ஈஸ்வரி தன் தலையை குனிந்து கொண்டு தன் தட்டில் இருந்த உணவை சாப்பிடுவதிலேயே கவனம் செலுத்தினாள். அதே நேரத்தில் பிரியா அவ்வப்போது ஈஸ்வரியை ஓரக்கண்ணால் பார்த்தாள். ஒருவேளை செந்திலின் தாய் அவளை நடத்தும் விதம் அவளுக்கு அசௌகரியத்தை தந்திருக்கலாம். இருந்தாலும் பிரியா எதுவும் சொல்லவில்லை. அவள் அதில் தலையிட விரும்பவில்லை என்ற காரணத்தாலோ அல்லது
எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாததாலோ அவள் மௌனம் காத்தாள். அன்று இரவு நடந்த உரையாடல்கள் பெரும்பாலும் செந்தில் மற்றும் பிரியாவின் பழைய நினைவுகளை சுற்றியே நகர்ந்தன. அவர்கள் தங்களின் முட்டாள்தனமான செயல்கள், வேடிக்கையான சம்பவங்கள் மற்றும் நீண்ட நாட்களுக்கு முன்பு புதைந்து போன சிறுவயது நினைவுகளை பேசி சிரித்தனர். ஈஸ்வரி அவர்களுக்கு நடுவில் அமர்ந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அந்த உரையாடலின் ஒரு பகுதியாக இருக்கவே இல்லை. செந்தில் அவ்வப்போது ஈஸ்வரியை திரும்பி பார்த்து அவளது கைகளை லேசாக தொட்டுவிட்டு மீண்டும் பிரியாவுடனான பழைய நினைவுகளில் மூழ்கி போனான். இந்த சின்னஞ்சிறிய விஷயங்கள் ஈஸ்வரியை மேலும் சுருங்கச் செய்தன. இந்த விருந்துபசாரத்தில் தன் இருப்பு வெறும் பெயரளவில் மட்டுமே இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். அன்று இரவு பிரியாவின் புன்னகை, சிரிப்பு மற்றும் நன்றியுரையோடு முடிவடைந்தது. அவள் மீண்டும் ஒரு முறை வருவதாக கூறி விடைபெற்று சென்றாள். கதவு மூடப்பட்டதும் ஈஸ்வரி தன் முகத்தில் இருந்த அந்த கசப்பான புன்னகையை மறைக்க முடியாமல் தட்டுகளை சுத்தம் செய்வதில் பிஸியானாள். செந்தில் அவளுக்கு உதவுவதற்காக சமையலறைக்கு வந்தான். ஆனால் ஈஸ்வரி தன் தலையை அசைத்து அதை மறுத்தாள். எனக்கு ஒன்றும் இல்லைங்க, சும்மா கொஞ்சம் சோர்வாயிருக்கு, அவ்வளவுதான். அவளது குரல் மென்மையாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒன்று மாறியிருந்தது. அது மிகவும் நுட்பமானதாக, யாருக்கும் தெரியாததாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாற்றம் அங்கே இருந்தது. அன்று இரவுதான் முதன்முறையாக அந்த வீடு முற்றிலும் மாறுபட்டதாக தெரிந்தது. அங்கே ஒரு புதிய இடைவெளி உருவானது. அந்த இடைவெளியை யாரும் நிரப்பியிருக்கக்கூடாது. ஆனால் இப்போது கடந்த காலத்திலிருந்து வந்த ஒரு விருந்தினரால் அது நிரப்பப்படத் தொடங்கியிருந்தது. அந்த மாமியாரின் குத்தல் வார்த்தைகள் ஈஸ்வரியின் மனதில் இன்னும் எதிரொலித்து கொண்டே இருந்தன. அங்கிருந்துதான் அவளுக்கு தெரியாமலேயே அடுத்தடுத்த நாட்கள் மாறத் தொடங்கின. முன்பு எப்போதும் கதகதப்பாக இருந்த அந்த வீடு இப்போது மெதுவாக ஒரு புதிய வாசனைக்கு பழகத் தொடங்கியது. அது அவளது வாசனை அல்ல, மாறாக செந்திலின் வாழ்க்கைக்குள் மீண்டும் நுழைந்திருந்த பிரியாவின் இனிப்பான வாசனை. அந்த இரவு உணவிற்கு பிறகு பிரியா இந்த வீட்டிற்கு வருவது ஒரு புதிய வழக்கமாகவே மாறிப்போனது. ஆரம்பத்தில் வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை வந்து சென்றவள் போக போக கிட்டத்தட்ட தினமும் மாலையில் அவளது காலடி சத்தமும் அவளுக்கே உரிய சிரிப்பொலியும் திண்ணையில் கேட்கத் தொடங்கின. முன்பு அந்த சிரிப்பு இனிமையாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அது ஈஸ்வரியின் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணியாக ஒலிந்தது. பிரியா வரும்போதெல்லாம் கையில் எதையாவது கொண்டு வர தவறுவதில்லை. சிறிய ரிப்பன் கட்டிய உணவு கூடை, ஆவி பறக்கும் சூடான ஃப்ளாஸ்க் அல்லது நேர்த்தியாக பொதியப்பட்ட அழகான கேக் வகைகள் என ஏதாவது இருக்கும். கதவு திறக்கப்படும் போதெல்லாம் செந்திலின் தாயின் முகம் ஒரு முக்கிய விருந்தினரை வரவேற்பது போல மலரும். அத்தை, நான் உங்களுக்காக சூப் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நானே தான் சமைச்சேன். இன்னைக்கு நல்ல கறி கிடைச்சது. உடனே எனக்கு உங்களோட ஞாபகம்தான் வந்தது என்று பிரியா ஒரு மாலை நேரத்தில் அந்த ஃப்ளாஸ்கை அவரிடம் கொடுத்தபடி கூறினாள். அந்த சூப்பின் வாசனை சமையலறை முழுவதையும் நிறைத்து அந்த எளிய வீட்டை ஏதோ ஒரு ஆடம்பர உணவகம் போல மாற்றியது. செந்திலின் தாய் அந்த ஃப்ளாஸ்கை ஏதோ பிறந்தநாள் பரிசு போல கட்டியணைத்து கொண்டார். அழகாவும் இருக்க, சமையலும் நல்லா செய்கிற, நல்ல வேலையிலும் இருக்க, நீ எல்லாம் நிறைஞ்ச வப்பா. அன்னைக்கு ஏரியாவில் இருந்த எல்லா பசங்களுக்கும் உன்னை ஏன் பிடிச்சிருந்ததுன்னு இப்பதான் தெரியுது என்று செந்திலின் தாய் அவளை புகழ்ந்து தள்ளினார். ஈஸ்வரி சற்று தள்ளியே நின்று லேசான புன்னகையோடு தன் தலையை குனிந்து கொண்டாள். அவள் எதற்கும் கருத்து கூறவில்லை, பேச்சில் குறுக்கிடவில்லை, தன்னை அவளுடன் ஒப்பிட்டு பார்க்கவும் இல்லை. அவளை பொறுத்தவரை பிரியாவிற்கு தரப்படும் ஒவ்வொரு புகழும் அவள் எதிர்த்து போராட வேண்டிய ஒன்றல்ல. அதை அமைதியாக கேட்டு மனதிற்குள் விழுங்குவதைத் தவிர அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. அது அவளுக்கு கசப்பை தந்தாலும் கூட. ஈஸ்வரி அக்கா, நான் உங்களுக்காகவும் கொஞ்சம் ஃப்ரூட் சாலட் கொண்டு வந்திருக்கேன்.
பிரியா திடீரென்று ஒரு சிறிய கப்பை அவளிடம் கொடுத்தாள். ஓ, ரொம்ப நன்றிங்க என்று ஈஸ்வரி தன் குரலை மிகவும் மென்மையாக வைத்து கூறினாள். தன் நெஞ்சிற்குள் ஏதோ பாரம் இருந்தாலும் அவள் தன் பலவீனத்தை வெளியே காட்ட விரும்பவில்லை. பிரியா அவளை பார்த்து புன்னகைத்தாள். ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் ஏதோ ஒரு அதிகப்படியான நம்பிக்கையும் இனிப்பும் கலந்திருந்தது. தன் இடத்தை அவள் இந்த வீட்டில் உறுதி செய்துவிட்டது போன்ற ஒரு பாவனை அவளிடம் தெரிந்தது. ஒரு மாலை நேரத்தில் செந்தில் வீட்டிற்கு வந்ததும் வரவேற்பறையில் அவர்கள் மூவரின் சிரிப்பொலி அலை அலையாக எழுந்தது. ஈஸ்வரி சோபாவின் ஓரத்தில் அவர்களின் உரையாடலில் அதிகம் தலையிடாமல் சற்றே தள்ளி அமர்ந்திருந்தாள். அவர்கள் செந்திலின் பழைய வீட்டின் அருகில் இருந்த மைதானத்தில் விளையாடிய தங்களின் சிறுவயது நினைவுகளை பேசிக் கொண்டிருந்தனர். அன்னைக்கு நீ இவளை துரத்தும் போதுதான் கால்வாயில் விழுந்த ஞாபகம் இருக்கா செந்தில் என்று அவரது தாய் கேட்டு சிரித்தார். ஆமா அத்தை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவன் அப்போ ரொம்ப பயந்தாங்கொள்ளியா இருந்தான் என்று பிரியா செந்திலின் தோளில் தட்டியபடி கூறினாள். அவள் அவனுடன் காட்டிய அந்த அதிகப்படியான நெருக்கம் ஈஸ்வரியை தன் பார்வையை திருப்ப செய்தது. செந்திலும் பதிலுக்கு சிரித்தான். அவனது முகம் எவ்வித கவலையுமின்றி எந்த பொறுப்புமற்ற ஒரு பதின்பருவ சிறுவனைப் போல மிகவும் நிம்மதியாக காட்சியளித்தது. அவர்களின் அந்த நீண்ட உரையாடலில் ஈஸ்வரியின் பெயர் ஒரு முறை கூட வரவில்லை என்பதை அவர்கள் உணரவே இல்லை. அவளிடம் கேட்க எந்த கேள்வியும் இல்லை. அவள் இல்லாத கடந்த கால நினைவுகளுக்குள் அவளுக்கு எந்த இடமும் இல்லை. அவள் அந்த அறையில் ஒரு அலங்கார பொருளாக மட்டுமே இருந்தாள், கதையின் நாயகியாக அல்ல. இருப்பினும் ஈஸ்வரி அமைதியாகவே இருந்தாள். அவள் தன் எல்லையை தாண்டவில்லை. புகார் செய்யாமல் தன்னை தடுத்து கொண்டாள். தன் கணவனுக்கும் அவனது சிறுவயது தோழிக்கும் உள்ள நட்பில் தான் தேவையின்றி தலையிடக்கூடாது என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். ஆனால் அந்த அசௌகரியமான உணர்வு அவளுக்குள் ஒரு விரிசலாக வளரத் தொடங்கியது. நாட்கள் செல்லச் செல்ல ஒரு புதிய பழக்கம் அங்கே உருவானது. சில நேரங்களில் செந்தில் தான் வீட்டிற்கு வர சற்றே தாமதமாகும் என்று கூறத் தொடங்கினான். அலுவலகத்தில் கூடுதல் வேலை, அவசர கூட்டம் அல்லது சக ஊழியர்களுடன் உணவு அருந்துதல் என பல காரணங்களை கூறினான். ஈஸ்வரி அதை எப்போதும் போலவே நம்பினாள். ஏனென்றால் செந்தில் எதையும் மறைக்கும் மனிதன் அல்ல என்பது அவளது நம்பிக்கை. ஆனால் ஒரு மாலை நேரத்தில் ஈஸ்வரிக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் செந்திலை நகரின் மையப்பகுதியில் உள்ள ஒரு கஃபேயில் பார்த்ததாக கூறினார். செந்தில் அங்கே தனியாக இல்லையாம். அவனுடன் ஒரு அழகான நீளமான தலைமுடியை கொண்ட கிரீம் நிற உடையில் இருந்த ஒரு பெண் இருந்ததாகவும் அவர்கள் இருவரும் மிகவும் நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் கூறினார். அவள் யாரிடமும் கேட்காமலேயே அது யார் என்பதை புரிந்து கொண்டாள். அவள் எதையும் கேட்கவில்லை, குற்றம் சாட்டவில்லை, அளவும் இல்லை. அவள் சமையலறையில் ஒரு வெற்று தம்ளரை கையில் பிடித்தபடி வெறும் தரையை வெறித்து பார்த்து கொண்டு நீண்ட நேரம் நின்றாள். அவளது நெஞ்சு பாரமாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் அவள் விழுங்கிக் கொண்டாள். அன்று இரவு செந்தில் வீட்டிற்கு வந்தபோது அவன் வழக்கம் போல புன்னகைத்து அவளது தலையை கோதி நெற்றியில் முத்தமிட்டான். ஈஸ்வரியும் தனக்கு எதுவும் தெரியாதது போல பதிலுக்கு புன்னகைத்தாள். அதுதான் அவளது முதல் தவறு, அதிகப்படியான நம்பிக்கை. அடுத்த நாளும் செந்தில் வீட்டிற்கு தாமதமாகவே வந்தான். இந்த முறை ஈஸ்வரி தன் மனதை திடப்படுத்தி கொண்டு அவனது மனம் புண்படாதவாறு மெதுவாக கேட்டாள். அலுவலகத்தில் கூடுதல் வேலை எதுவும் இருக்காங்க? செந்தில் சற்றே ஆச்சரியமடைந்தாலும் உடனே புன்னகைத்தான். ஆமா, கொஞ்சம் வேலை இருந்தது. ஒரு அவசர கூட்டம் இருந்தது. அதான் தாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சிடு. அவன் அவ்வளவுதான் கூறினான். வேறு எந்த விளக்கமும் இல்லை. ஈஸ்வரியும் அந்த பதில் போதும் என்பது போல புன்னகைத்தாள். அவள் தன் கணவனை கட்டுப்படுத்தும் மனைவியாகவோ அல்லது சந்தேகப்படும் மனைவியாகவோ இருக்க விரும்பவில்லை. அவள் தன் குடும்பத்தில் அமைதி மட்டுமே நிலவ வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல
செந்தில் தாமதமாக வரும் நாட்களும் பிரியா அந்த ஏரியாவில் நடமாடும் நாட்களும் அதிகரித்து கொண்டே போயின. இறுதியில் ஈஸ்வரியின் இதயத்தை நொறுக்கும் ஒரு விஷயம் அவளுக்கு தெரிய வந்தது. செந்திலின் சட்டையில் வீசிய வேறொரு பெண்ணின் வாசனை திரவியத்தின் மனம். அது அவனது அலுவலக பெண்கள் பயன்படுத்தும் சாதாரண வாசனை அல்ல, மிகவும் இனிமையான மென்மையான ஒரு வாசனை. இருந்தாலும் அவள் அமைதியாக இருக்கவே முடிவு செய்தாள். இந்த இடத்தில்தான் அந்த புதிய கதவு திறக்கப்பட்டது. தன் குடும்ப வாழ்க்கையில் இப்படி ஒரு கதவு திறக்கும் என்று ஈஸ்வரி கனவிலும் நினைக்காத ஒன்று. அது ஒரு சிறிய விரிசலாக தொடங்கி பிரியா உள்ளே நுழைவதற்கு போதுமான வழியை ஏற்படுத்தி கொடுத்தது. ஈஸ்வரி அதை உணர்ந்தபோது எல்லாம் கைமீறி போயிருந்தது. அந்த விரிசல் இப்போது ஒரு பெரிய காயமாக மாறத் தொடங்கியது. அந்த வாசனை அவளது மனதை கீறத் தொடங்கியது. ஒரு சாதாரண மாலை நேரத்தில் அந்த விரிசல் திடீரென்று வெடித்தது. அன்று வீட்டின் சூழல் எப்போதையும் விட மிகவும் இறுக்கமாகவும் அமைதியாகவும் தேவையில்லாத கிசுகிசுப்புகள் நிறைந்ததாகவும் இருந்தது. ஈஸ்வரி தன் மாமியாருக்கு டீ தயாரித்து எடுத்துக்கொண்டு வந்தபோது அவளது காலடிகள் வரவேற்பறைக்கு முன்னால் நின்றன. செந்திலின் தாயின் குரல் மிகவும் கூர்மையாகவும் தெளிவாகவும் ஒலித்தது. செந்தில், அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அலுவலகத்தில் இருந்து சோர்வாக வந்த செந்தில் தன் பையை சோபாவில் வைத்தபடி கூறினான். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஈஸ்வரி உள்ளே செல்ல முயன்றாள். ஆனால் அடுத்ததாக கேட்ட வார்த்தை அவளது உடலை அப்படியே உறைந்து போக செய்தது. உன்னோட எதிர்காலத்தை பற்றி நீ கொஞ்சம் யோசிக்கணும்னு அம்மா நினைக்கிறேன். நீ ஒரு குடும்பத் தலைவன். உனக்கு ஒரு வாரிசை தரக்கூடிய ஒரு மனைவி வேணும். செந்தில் மௌனம் காத்தான். அவன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டானே தவிர எதிர்த்து பேசவில்லை. தன் தாய் அடுத்து என்ன சொல்லப் போகிறார் என்று காத்திருந்தான். அந்த அடுத்த வார்த்தை ஈஸ்வரியின் நுரையீரலில் இருந்த காற்றை உறிஞ்சியது போல இருந்தது. நீ ஏன் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஈஸ்வரியின் கையில் இருந்த டீ கோப்பை நழுவி கீழே விழ பார்த்தது. அவளது உலகம் சுழன்றது. இதயம் பிழியப்பட்டது போல இருந்தது. அவள் அங்கே ஒரு கல் சிலை போல உறைந்து நின்றாள். அதே நேரத்தில் அங்கே பிரியாவின் குரல் மிகவும் மென்மையாக ஒலித்தது. அவள் தனக்கு அதில் உடன்பாடில்லை என்பது போல தன் குரலை காட்ட முயன்றாள். ஆனால் அவளது மென்மையான குரலுக்குள் ஒரு மகிழ்ச்சி ஒளிந்திருப்பதை அவளால் முழுமையாக மறைக்க முடியவில்லை. ஐயோ அத்தை, நீங்க இப்படி பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. செந்திலிற்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. என்னால் இன்னொருத்தரின் கணவரை. ஆனால் அவளது குரலின் முடிவு அவள் அந்த சூழலை ரசிப்பதை காட்டி கொடுத்தது. செந்திலின் தாய் லேசாக சலித்து கொண்டார். நீ ரொம்ப நல்லவப்பா பிரியா. நீ அழகா இருக்க, விவரமானவளா இருக்க. செந்திலிற்கு நீதான் சரியான ஜோடி. உனக்கு நல்ல வேலையும் இருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும், அவளைப் போல இல்லாமல். அந்த வார்த்தைகள் ஈஸ்வரியை தன் வாயை இரு கைகளாலும் மூடிக்கொள்ள செய்தன. அவளது அழுகை முட்டி தள்ளியது. தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்பதும் தன் முயற்சிகள் இன்னும் பலன் தரவில்லை என்பதும் அவளுக்கு தெரியும். ஆனால் தன் பலவீனத்தை ஒரு காரணமாக காட்டி தன்னை தூக்கி எறிய நினைப்பதை பார்த்தபோது அவள் 1000 முறை அறையப்பட்டது போல உணர்ந்தாள். பிரியா தடுத்து பேசுவது போல தன் கொஞ்சம் குரலில் கூறினாள். அத்தை, அப்படி பேசாதீங்க. ஈஸ்வரி அக்காவை பார்த்தா பாவமாயிருக்கு. ஆனால் அவளது அந்த பரிதாபம் வெறும் போலியானது என்பது தெளிவாக தெரிந்தது. தன் மீது விழும் அந்த வெளிச்சத்தை அவள் ரசித்து கொண்டிருந்தாள். செந்தில் இறுதியாக ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். அம்மா, நாம இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஈஸ்வரி என் மனைவிதான், ஆனா வாரிசை தராத மனைவி என்று அவரது தாய் உடனடியாக பதிலடி கொடுத்தார். செந்தில், நீ இன்னும் இளமையாயிருக்க. உனக்கு மகிழ்ச்சியாக வாழ உரிமை இருக்கு. ஒரு முழுமையான குடும்பம் உனக்கு தேவை. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ இப்படியே இருக்க போற? ஈஸ்வரி தன் கண்களை மூடிக்கொண்டாள். இப்படியே இருப்பது என்ற வார்த்தை
அவளது இதயத்தை மிகவும் ஆழமாக காயப்படுத்தியது. தன் இருப்பு ஒரு பாரமாக மாறிவிட்டதை அவள் உணர்ந்தாள். அந்த உரையாடல் முடிந்ததும் ஈஸ்வரி வெளிரிய முகத்துடனும் கலங்கிய கண்களுடனும் மெதுவாக உள்ளே நுழைந்தாள். தன் மனைவி உள்ளே நுழைவதைக் கண்ட செந்தில் அதிர்ச்சியடைந்து உடனடியாக எழுந்து நின்றான். அன்பே, நீ இதையெல்லாம் கேட்டியா? அவனது குரலில் பதற்றம் தெரிந்தது. தான் பற்ற வைத்த நெருப்பு தன் சொந்த வீட்டையே எரிக்கப் போகிறது என்பதை உணர்ந்த ஒருவனின் பதற்றம் அது. ஈஸ்வரி புன்னகைக்க முயன்றாள். ஆனால் அவளது உதடுகள் நடுங்கின. அவள் செந்திலை நீண்ட நேரம் உற்று பார்த்தாள். அதுவரை அன்பு நிறைந்திருந்த அவளது பார்வையில் இப்போது குழப்பமும் வலியும் மட்டுமே எஞ்சியிருந்தன. நான் ஒன்று மட்டும் கேட்கிறேன். அவளது குரல் உடைந்தது. ஆனாலும் அவள் தொடர்ந்து கேட்டாள். உங்களுக்கு யார் வேண்டும்? நானா அல்லது பிரியாவா? அந்த கேள்வி அந்த அறைக்குள் கனமாகவும் இதயத்தை அறுப்பதாகவும் தொங்கிக் கொண்டிருந்தது. செந்தில் மௌனமானான். அவன் தன் வாயை திறந்தான். ஆனால் வார்த்தைகள் எதுவும் வரவில்லை. வெறும் மௌனம் மட்டுமே இருந்தது. அந்த மௌனம் எல்லாவற்றையும் சிதைத்தது. பிரியா தன் தலைமுடியின் நுனியை கோதியபடி தலையை குனிந்து கொண்டாள். ஆனால் அவளது உதட்டோரத்தில் ஒரு சிறிய புன்னகை ஒளிந்திருந்தது. அவள் குறுக்கிடவில்லை. எந்த தீர்வும் சொல்லவில்லை. மன்னிப்பும் கேட்கவில்லை. ஈஸ்வரி மெல்ல மெல்ல வீழ்வதை அவள் ரசித்து கொண்டிருந்தாள். செந்திலின் அம்மா சோபாவில் இருந்து எழுந்து எவ்வித குற்ற உணர்ச்சியுமின்றி ஈஸ்வரியை மேலிருந்து கீழ்வரை பார்த்தார். அவரது வார்த்தைகள் சவுக்கடி போல விழுந்தன. நீ செந்திலை வற்புறுத்தி கேள்வி கேட்க வேண்டாம். அவன் பிரியாவைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அழகாக, விவரமாக, இன்னும் இளமையாக இருக்கிறாள். அவளால் எங்களுக்கு வாரிசை தர முடியும். உன்னை போல இல்லை. நீதான் ஆரம்பத்திலிருந்தே மலடாக இருக்கிறாயே. ஈஸ்வரிக்கு பேச்சு வரவில்லை. அவள் தன் கீழ் உதட்டை கடித்து கொண்டு முட்டி வந்த கண்ணீரை அடக்கினாள். செந்தில் தன் நெற்றியை தேய்த்தபடி நின்றான். அவனது முகம் குழப்பமாக இருந்தது. ஆனாலும் அவன் எதுவும் பேசவில்லை. அந்த நொடியில்தான் ஈஸ்வரி உணர்ந்தாள். தன் மாமியார் வீசிய அனைத்து அசிங்கமான வார்த்தைகளை விட செந்திலின் இந்த மௌனம் அவளை ஆழமாக காயப்படுத்துகிறது என்று. அந்த மௌனம் எல்லாவற்றையும் உணர்த்தியது. அந்த மௌனம் அவளை முற்றிலும் உடைத்தது. இறுதியில் அந்த அறையின் நடுவே ஒரே ஒரு கசப்பான உண்மை மட்டுமே எஞ்சி இருந்தது. அவள் இனி யாருடைய தேர்விலும் இல்லை என்ற உண்மை. தூக்கி எறிவதற்கு மிகவும் எளிதான ஒரு பொருளாக மட்டுமே அவள் மாறிவிட்டாள். அதே நேரத்தில் பிரியா செந்திலின் அம்மாவின் அருகில் அமைதியாக நின்றபடி அந்த வீட்டின் கதவு தனக்காக முழுமையாக திறக்கப்படுவதற்கு காத்திருந்தாள். நெஞ்சை அறுக்கும் செந்திலின் அந்த மௌனம் இன்னும் காற்றில் மிதந்து கொண்டிருக்க ஈஸ்வரியின் நெஞ்சு அடைப்பது போல இருந்தது. அவனது வெறித்த பார்வை, பிரியாவின் மறைக்க முடியாத அந்த புன்னகை, அவளை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவள் என்று பார்க்கும் மாமியாரின் கண்கள், இவை அனைத்தும் விவாகரத்து என்ற வார்த்தை வெளிவருவதற்கு முன்பே தன் இதயம் வஞ்சிக்கப்பட்டு விட்டது என்பதற்கான ஆதாரங்களாக இருந்தன. அங்கிருந்துதான் ஈஸ்வரியின் காலடிகள் மாறின. இனி நடுக்கமில்லை, தயக்கமில்லை. தன் பக்கத்தில் நிற்காத ஒருவனுக்காக இனி அதிசயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கப் போவதில்லை. அந்த காயம் மிக பெரியதுதான். ஆனால் தன்னை ஒரு மனிதனாக மதிக்காத ஒரு வீட்டில் வாழ்வதை விட அவளது கௌரவம் அவளுக்கு மிகவும் முக்கியமானது. அவர்களின் பார்வையை பொருட்படுத்தாமல் ஈஸ்வரி சில அடிகள் முன்னால் நகர்ந்தாள். அவள் நேராக பிரியாவின் முன்னால் போய் நின்றாள். பிரியா ஏதோ தான் இந்த சூழலால் பாதிக்கப்பட்டவள் போல தன் உடலை நிமிர்த்தி நின்றாள். கவலைப்படுவது போல காட்ட முயன்றாலும் அவளது உதட்டில் இருந்த அந்த லேசான புன்னகையை அவளால் மறைக்க முடியவில்லை. ஈஸ்வரி அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. அவளது குரல் இடி முழக்கமாக, கூர்மையாக, இம்முறை எந்த நடுக்கமும் இன்றி ஒலிந்தது. உனக்கு ஆண் வேண்டும் என்றாள். பிரியாவை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பார்த்தபடி கூறினாள். தனியாக இருக்கும் ஒருவனை தேடிக்கொள். அடுத்தவள் கணவனை அல்ல.
பிரியா இமைகளை சிமிட்டினாள். ஈஸ்வரியின் இந்த துணிச்சலை கண்டு அதிர்ந்தாள். இனிமேல் திருட்டுத்தனமாக உள்ளே நுழையாதே. அவளது வார்த்தைகள் மேலும் கூர்மையாக பாய்ந்தன. நீ ஒரு கணவன் திருடி. அறை திடீரென்று நிசப்தமானது. செந்திலின் அம்மா அதிர்ச்சியடைந்தார். பிரியாவுக்கு பேச்சு வரவில்லை. செந்தில் தன் மனைவியை ஒருவித பதற்றத்துடன் பார்த்தான். அவளை இழந்து விடுவோம் என்ற பயமா அல்லது தான் தவறு செய்துவிட்டோம் என்ற பயமா என்று தெரியவில்லை. அங்கே உறுதியாக நின்ற ஒரே நபர் ஈஸ்வரி மட்டும்தான். பிரியா பதிலளிப்பதற்குள் ஈஸ்வரி தன் முகத்தை செந்திலின் பக்கம் திருப்பினாள். அவளது பார்வை குளிர்ச்சியாக, உறுதியாக, வெறுப்பின்றி, ஆனால் ஆழமான ஏமாற்றத்துடன் இருந்தது. அவர்கள் இத்தனை வருடங்களாக வளர்த்த அந்த அன்பு இப்போது முற்றிலும் சிதைந்துவிட்டது என்பதை அந்த பார்வை உணர்த்தியது. நீங்க செந்தில். அவளது குரல் மென்மையாக இருந்தாலும் மிகவும் தெளிவாக ஒலித்தது. ஒரு மனைவியின் இதயத்தை ஆழமாக காயப்படுத்திட்டீங்க. செந்தில் நிலைமையை சரி செய்ய விரும்புவது போல தன் கைகளை உயர்த்தினான். ஆனால் ஈஸ்வரி தன் தலையை அசைத்து அதை மறுத்தாள். இதற்கான பலனை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். அந்த வாக்கியம் மெதுவாக உதிர்ந்தாலும் அதன் தாக்கம் அந்த வீடையே உலுக்கும் இடிமுழக்கம் போல இருந்தது. செந்தில் எச்சிலை விழுங்கினான். ஏதோ சொல்ல முயன்றான். ஈஸ்வரி, நான்... அவன் பேசி முடிப்பதற்குள் ஈஸ்வரி குறுக்கிட்டாள். அவள் தன் அறைக்குள் சென்று நீல நிற கோப்பில் வைத்திருந்த முக்கியமான ஆவணங்களையும் தனக்கு தேவையான சில ஆடைகளையும் எடுத்துக்கொண்டாள். அவளது கைகள் நடுங்கினாலும் நடையில் உறுதி இருந்தது. அவளை தடுக்க யாருக்கும் துணிச்சல் வரவில்லை. பிரியாவிற்கோ மாமியாருக்கோ. செந்தில் கூட சோர்வான முகத்துடன் அவளுக்கு பின்னால் மட்டுமே நடந்து வர முடிந்தது. வரவேற்பறையில் ஈஸ்வரி கதவின் கைப்பிடியை பிடித்தபடி ஒரு கணம் நின்றாள். எனக்கு விவாகரத்து வேண்டும், திரும்பி பார்க்காமலேயே கூறினாள். இன்றோடு எல்லாம் முடிந்தது. அடுத்த கணமே செந்திலின் அம்மா தன் உடலை நிமிர்த்தினார். அவரது முகத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தெரிந்தன. தான் இவ்வளவு காலம் ஆசைப்பட்ட ஒன்று எந்த போராட்டமும் இல்லாமல் தானாகவே நடந்துவிட்டதாக அவர் உணர்ந்தார். மிகவும் நல்லது, இதுதான் சரியான முடிவு என்று அவரது அம்மா சத்தமாக கூறினார். செந்திலிற்கு பிரியாதான் சரியான ஜோடி. பிரியா வெட்கப்படுவது போல தன் தலையை குனிந்து கொண்டாள். ஆனால் அவளது உதட்டோரம் புன்னகை விரிந்தது. செந்தில் இருவரையும் ஒருவித குற்ற உணர்ச்சியுடன் பார்த்தான். ஈஸ்வரி அவர்களை ஒரு கணம் மட்டுமே பார்த்துவிட்டு அந்த வீட்டின் கதவை இறுதி முறையாக திறந்து வெளியேறினாள். அவர்களின் விவாகரத்து செயல்முறைகள் நினைத்ததை விட மிகவும் வேகமாக நடந்தன. ஒருவேளை செந்தில் அதை தடுக்கவோ அல்லது சிக்கலாக்கவோ முயலவில்லை என்பதாலோ, அல்லது ஈஸ்வரி திரும்பி பார்க்க விரும்பவில்லை என்பதாலோ அது விரைவாக முடிந்திருக்கலாம். அவள் ஆவணங்களில் கையெழுத்திட்டாள். தேவையான தகவல்களை கொடுத்தாள். தன் கணவனின் பெயர் உச்சரிக்கப்படும் போதெல்லாம் உடைந்து விடாமல் தன்னை தற்காத்து கொண்டாள். நீதிமன்ற மேஜையில் எவ்வித கண்ணீரும் சிந்தப்படவில்லை. தன் மாமியார் செந்திலை வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்ய சொன்ன அன்றே அவளது கண்ணீர் அனைத்தும் தீர்ந்து விட்டிருந்தது. அவள் சுமந்த காயம் மிக பெரியதுதான். ஆனால் அதை வெளியே காட்ட அவள் விரும்பவில்லை. அவள் தன் தலையை நிமிர்த்தி கம்பீரமாக வெளியேறினாள். நீதிபதி சுத்தியலால் தட்டியதும் எல்லாம் முடிவுக்கு வந்தது. அவள் தன் முழு அன்போடு வளர்த்த 4 வருட திருமண வாழ்க்கை அதிகாரப்பூர்வமாக முறிந்தது. செந்திலிடம் இருந்து எவ்வித மன்னிப்போ விளக்கமோ வரவில்லை. அதே மௌனம் மட்டுமே இருந்தது. தேர்ந்தெடுக்க சொன்னபோது இருந்த அதே மௌனம். அவன் யாருக்காக போராடினான் என்பதை நிரூபிக்க போதுமானதாக இருந்தது. ஈஸ்வரி நீதிமன்ற கட்டிடத்தை விட்டு மெதுவான ஆனால் உறுதியான நடையுடன் வெளியே வந்தாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு எந்த ஒரு அழுத்தமும் இன்றி அவளால் நிம்மதியாக மூச்சுவிட முடிந்தது. நெஞ்சில் வலி இருந்தாலும் தன் கௌரவத்தையும் தன் சுயமரியாதையையும் இன்னும் மிச்சமிருந்த அன்பின் சுவடுகளையும் அவள் காப்பாற்றி கொண்டாள். அன்று இரவு ஈஸ்வரி தன் பெற்றோர் வீட்டில்
எஞ்சியிருந்த தன் கடைசி பொருள்களை ஒழுங்குபடுத்தினாள். தற்காலிகமாக அவள் அங்கேதான் தங்க முடிவு செய்திருந்தாள். அவள் ஆடைகளையும் புகைப்படங்களையும் செந்திலுடன் இருந்த அந்த சிறிய நினைவுகளையும் ஒவ்வொன்றாக ஒரு பெட்டியில் அடுக்கினாள். அவளிடம் கோபமோ தேவையற்ற பழிவாங்கும் உணர்வோ இல்லை. வெறும் சோர்வும் தனக்கு இதைவிட சிறந்த வாழ்க்கை கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் மட்டுமே அவளிடம் இருந்தது. அப்போது அவளது மொபைல் ஒலித்தது. ஒரு காலத்தில் அவள் முழுமையாக நம்பியிருந்த அந்த நம்பரிலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது. என்னை மன்னித்துவிடு ஈஸ்வரி. அவள் அந்த செய்தியை ஒரு முறை மட்டுமே படித்தாள். பின்னர் பதிலளிக்காமல் அதை நீக்கினாள். ஈஸ்வரி அன்று இரவு கண்களை மூடிக்கொண்டு தன் இதயத்தை கீறிய அந்த நினைவுகள் அனைத்தையும் தன் மனதை விட்டு மெதுவாக வெளியேற்றினாள். அடுத்து என்ன நடக்கும் என்று அவளுக்கு தெரியவில்லை. இதற்கு பின் தன் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதும் அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அவள் ஒன்று மட்டும் தெளிவாக அறிந்திருந்தாள். தான் யாருக்கும் அடங்கியவளாக, யாருக்கும் தாழ்ந்தவளாக, யாரும் விளையாடும் பொருளாக இல்லாமல் தன்னைத்தானே தேர்ந்தெடுத்த ஒரு பெண்ணாக வெளியே வந்திருக்கிறாள் என்பது. நெடிய காயங்களுக்கு பிறகு அவளுக்கு கிடைத்த முதல் வெற்றி அதுதான். தன்னைத்தானே தேர்ந்தெடுத்து ஈஸ்வரி வெளியேறிய அந்த முடிவு அவளது வாழ்க்கையின் இருண்ட பக்கத்தின் முடிவாகவும், அதே நேரத்தில் செந்தில் மற்றும் பிரியாவின் வாழ்க்கையில் வரப்போகும் விளைவுகளின் ஆரம்பமாகவும் அமைந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்த அந்த முடிவு திருமணம் நடக்க அதிக நாட்களாகவில்லை. அது அவர்கள் நினைத்த மிக சிறந்த பாதையாக இருந்தது. எவ்வித தயாரிப்புகளும் இன்றி அவசரமாக அந்த திருமணம் நடந்தது. வேறொருவரின் சிதைந்த குடும்பத்தின் இடிபாடுகளின் மேல் கட்டப்பட்ட ஒரு கோட்டை போல அது இருந்தது. ஆனால் முகமூடிகளை கழற்றுவதில் உண்மைக்கு எப்போதுமே தனி வழி உண்டு. செந்திலின் இல்லத்தில் அந்த திருமணம் எளிமையாக நடைபெற்றது. செந்திலின் அம்மா அனைவரின் முன்னால் நின்று தன் மறைக்க முடியாத பெரிய புன்னகையை காட்டிக் கொண்டிருந்தார். அங்கு வந்திருந்த அனைவரிலும் அவரே தான் வெற்றி பெற்றுவிட்டதாக உணர்ந்தார். தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த முழுமையான மருமகள் கிடைத்து விட்டதாக அவர் நினைத்தார். செந்திலிற்கு பிரியாதான் சரியான ஜோடி என்று வந்திருந்த சொந்தக்காரர்களிடம் இரகசியமாக கூறினார். அழகானவள், புத்திசாலி, நிச்சயமாக விரைவில் குழந்தையும் பிறந்துவிடும். செந்தில் தன் முகத்தில் இருந்த பதற்றத்தை மற்றவர்கள் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக தலையசைத்து கொண்டே இருந்தான். தன் முடிவு சரியானது என்றும், பிரியாவை தேர்ந்தெடுத்தது தன் வாழ்க்கையின் புதிய மகிழ்ச்சிக்கான பாதை என்றும் அவன் நம்ப விரும்பினான். அதே நேரத்தில் பிரியா தான் தேர்ந்தெடுத்த அந்த வெள்ளை நிற உடையில் தேவதையைப் போல காட்சியளித்தாள். அவளது புன்னகை மென்மையாக இருந்தாலும் அதற்குள் ஒரு திருப்தி ஒளிந்திருந்தது. அவள் செந்திலின் கைகளை மென்மையாக பற்றி தான் ஒரு மகிழ்ச்சியான மணமகள் போல காட்டிக்கொண்டாள். ஆனால் அவளது மனதிற்குள் அவள் இந்த வாய்ப்பிற்காக நீண்ட நாட்களாக காத்திருந்தாள் என்பது யாருக்கும் தெரியாது. செந்திலின் குடும்பத்தின் மையப்புள்ளியாக மாறவும், எல்லாராலும் புகழப்படும் மருமகளாக மாறவும், வெற்றி பெற்ற பெண்ணாக தன்னை நிலைநிறுத்தவும் அவள் காத்திருந்தாள். அன்று ஈஸ்வரியின் பெயரை யாரும் உச்சரிக்கவில்லை. வந்திருந்த சிலரின் மனதில் அவளது நினைவுகள் இன்னும் இருந்தாலும் யாரும் அவளது இழப்பை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் ஒவ்வொரு உரையாடலிலும் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. அந்த வீட்டில் முன்பு வாழ்ந்த அந்த பெண்ணின் சுவடுகள் இன்னும் அங்கேயே இருப்பது போல தோன்றியது. இருந்தாலும் அந்த நாள் கடந்து போனது. வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன. ஆவணங்களில் கையெழுத்திடப்பட்டது. ஒரு புதிய திருமண வாழ்க்கை தொடங்கியது. ஆரம்பத்தில் அவர்களின் வாழ்க்கை மிகவும் நன்றாக போவது போலத்தான் இருந்தது. பிரியா தன்னை ஒரு சிறந்த மருமகளாக காட்டிக்கொள்ள முயன்றாள். வீட்டை நவீன முறையில் அலங்கரித்தாள். வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் தங்களின் திருமண புகைப்படங்களை மாட்டினாள். மாமியாரிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டாள். மாமியாரும் அவளை தினமும் புகழத் தவறவில்லை. பிரியா முற்றிலும் வித்தியாசமானவள் என்று செந்திலின் அம்மா பெருமையோடு கூறினார். சுறுசுறுப்பானவள், நறுமணமிக்கவள், நேர்த்தியானவள்.
அவளது கண்களை பார்த்தாலே நிம்மதியாக இருக்கிறது. செந்தில் இதை கேட்கும் போதெல்லாம் தன் மூச்சை அடக்கி கொண்டான். இந்த வார்த்தைகளைத்தான் ஒரு காலத்தில் ஈஸ்வரிக்காக எதிர்பார்த்ததையும், ஆனால் அது ஒருபோதும் கிடைக்கவில்லை என்பதையும் அவன் உணரத் தொடங்கினான். ஆனால் அவன் அந்த நினைவுகளை உடனே கலைத்தான். தான் கைகளால் அழித்த கடந்த காலத்தை பற்றி இப்போது நினைப்பதில் எந்த பயனும் இல்லை. துரதிர்ஷ்டவசமாக அவர்களின் அந்த தேனிலவு காலம் அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. சில மாதங்கள் கடந்தன. ஆனால் கர்ப்பத்திற்கான எந்த அறிகுறியும் இல்லை. வீட்டின் சூழலிலும் எந்த மாற்றமும் இல்லை. செந்திலின் அம்மாவின் முகத்தில் மீண்டும் ஒரு பதற்றம் குடியேறத் தொடங்கியது. ஈஸ்வரி இருந்த காலத்தை விட இம்முறை அது மிகவும் வேகமாக வந்தது. இன்னும் நல்ல செய்தி எதுவும் இல்லையா என்று ஒரு காலை வேளையில் செந்திலின் அம்மா கேட்டார். அவரது குரலில் அக்கறையை விட குத்தல் அதிகமாக இருந்தது. பிரியா லேசாக புன்னகைத்தாள். முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அத்தை, இன்னும் நேரம் வரவில்லை. முன்பு செந்திலுடன் இவ்வளவு காலம் தேவைப்படவில்லை. அவரது அம்மா அந்த வார்த்தைகளின் கொடூரத்தை உணராமல் உடனடியாக குறுக்கிட்டார். ஆமாம், ஒருவேளை ஈஸ்வரி இருந்ததால்தான். உனக்குத்தான் தெரியுமே. பிரியா தன் தொண்டையில் ஏதோ அடைப்பது போல உணர்ந்து எச்சிலை விழுங்கினாள். தான் முன்பு ஈஸ்வரி இருந்த அதே இடத்திற்கு மெதுவாக தள்ளப்படுவதை அவள் உணர்ந்தாள். ஆனால் தான் ஒரு காலத்தில் இன்னொருவருக்கு கொடுத்த அதே வலியை தானும் அனுபவிக்க நேரிடும் என்று அவள் ஒருபோதும் நினைக்கவில்லை. சிறிது நாட்களுக்கு பிறகு ஒரு ரகசியம் மெதுவாக வெளிவந்தது. ஒரு இரவு அவர்கள் உறங்குவதற்கு தயாரான போது செந்தில் பிரியா படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து அமைதியாக தலையை குனிந்திருப்பதை கண்டான். அவளது பார்வையில் ஒரு பதற்றம் தெரிந்தது. அவள் ஏதோ ஒரு ரகசியத்தை ஒப்புக்கொள்ள விரும்புகிறாள், ஆனால் அதை கூற பயப்படுகிறாள் என்பது போல இருந்தது. என்ன விஷயம்? செந்தில் மெதுவாக கேட்டான். பிரியா தன் உதட்டை கடித்தாள். நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். செந்தில் அவளை உற்று பார்த்தான். நான் உண்மையில்... அவள் தன் மூச்சை அடக்கினாள். கன்னிப்பெண் அல்ல. செந்தில் மௌனமானான். அவனது நெஞ்சிற்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அவன் எப்படி எதிர்வினையாற்றுவது என்று தெரியாமல் திகைத்தான். அப்போது எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது, பிரியா பதற்றத்துடன் கூறினாள். செந்தில் குறுக்கிடுவானோ என்ற பயத்தில் அவள் வேகமாக பேசினாள். பள்ளி பருவத்தில் பைக்கில் இருந்து கீழே விழுந்து ஒரு விபத்து ஏற்பட்டது. அதனால்தான். அந்த காரணம் மிகவும் பலவீனமாக இருந்தது. இருப்பினும் பிரியாவின் முகம் உண்மையை சொல்வது போல தெரிந்தது. செந்திலும் அதை பற்றி மேலும் யோசிக்க விரும்பாமல் சோர்வாக இருந்தான். ஓ, பரவாயில்லை, மெதுவாக கூறினான். அது கடந்த காலம் பிரியா. நமக்கு இப்போது எதிர்காலம்தான் முக்கியம். பிரியா தன் பொய் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிம்மதியில் வேகமாக தலையசைத்தாள். ஆனால் அன்று இரவிலிருந்து செந்திலின் மனதில் ஒரு சந்தேகத்தின் விதை முளைக்கத் தொடங்கியது. அவன் அதை தவிர்க்க முயன்றாலும் கூட குழந்தை இல்லாத பிரச்சனை மற்றும் கடந்த கால ரகசியங்கள் தவிர மற்றொரு பெரிய பிரச்சனையும் மெதுவாக உருவானது. அது பிரியாவின் ஊதாரித்தனம். மிகவும் அதிகமான ஆடம்பர செலவுகள். அவள் பணத்தை சேமிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்காமல் செலவழிக்க வேண்டிய ஒன்றாக மட்டுமே பார்த்தாள். ஒவ்வொரு வாரமும் பார்சல்கள் வந்த வண்ணம் இருந்தன. புதிய கைப்பைகள், புதிய காலணிகள், நகைகள், விலைமதிப்பற்ற மேக்கப் பொருள்கள் என பட்டியல் நீண்டது. சில நேரங்களில் அவள் பியூட்டி பார்லர் மற்றும் ஸ்பாவிற்கு செய்த செலவுகள் செந்திலை அதிர்ச்சியடைய செய்தன. பிரியா, இது ரொம்ப அதிகமாக இருக்கு என்று ஒரு மாலை வேளையில் செந்தில் தன் எதிர்ப்பை காட்டினான். நான் உனக்காக அழகாக இருக்கத்தான் இதையெல்லாம் செய்கிறேன் என்று அவள் தன் கொஞ்சும் குரலில் பதிலளித்தாள். அவளது அந்த கொஞ்சல் அவனது நியாயமான யோசனைகளை மங்க செய்தது. அவனது அம்மாவும் அவளுக்கு ஆதரவாக பேசினார். பிரியா வேலைக்குத்தான் போகிறாள் செந்தில். அவள் தன் மகிழ்ச்சிக்காக செலவழிப்பதில் என்ன தவறு? ஆனால் பிரியாவின் வருமானம் அவள் செய்யும் செலவுகளுக்கு எட்டவே இல்லை. துரதிர்ஷ்டவசமாக
செந்திலின் நிலையான தொழிலில் இந்த தேவையில்லாத செலவுகளால் நெருக்கடி ஏற்படத் தொடங்கியது. ஆரம்பத்தில் சிறிய செலவாக தொடங்கி பின்னர் அது குவியலாக மாறி இறுதியில் அவனது தொழில் பெரிய நஷ்டத்தை சந்தித்து முடங்கியது. அவனது நஷ்டத்தை தடுப்பதற்கு அவனிடம் எந்த பணமும் இல்லை. சேமிப்பு அனைத்தும் கரைந்து மூலதனம் எங்கே போனது என்று தெரியாத நிலையில் எந்த ஒரு வணிக உத்தியும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. நிதிநிலை அறிக்கைகள் தாறுமாறாக மாறின. வாடிக்கையாளர்கள் குறைந்தனர். ஒப்பந்தங்கள் ஒவ்வொன்றாக ரத்து செய்யப்பட்டன. வெற்றி பெருமிதத்துடன் தொடங்கப்பட்ட அவர்களின் குடும்ப வாழ்க்கை இப்போது விரிசல்கள் நிறைந்த போர்க்களமாக மாறியது. பிரியா அடிக்கடி கோபமடைந்தாள். தான் ஒரு பாரத்தை சுமப்பது போல உணர்ந்தாள். செந்தில் குற்ற உணர்ச்சியுடனும் தோல்வி மனப்பான்மையுடனும் மௌனமாக இருக்கத் தொடங்கினான். அன்று பிரியாவை புகழ்ந்து தள்ளிய அவனது அம்மா இப்போது அன்று ஈஸ்வரியை இகழ்ந்தது போல பிரியாவை பார்க்கத் தொடங்கினார். ஏன் இன்னும் கர்ப்பமாகவில்லை என்று ஒவ்வொரு வாரமும் கேட்டார். ஏன் வீடு இப்படி அலங்கோலமாக கிடக்கிறது? ஏன் எப்போதும் பொருட்கள் வாங்கி கொண்டே இருக்கிறாய்? உனக்கு செந்திலை சரியாக பார்த்து கொள்ள தெரியவில்லை. பிரியா ஒரு காலத்தில் தன்னை தேவதையாக பார்த்த அந்த பெண்ணின் எதிர்பார்ப்புகளால் மூச்சு திணறினாள். விசித்திரமாக இப்போது அவளுக்கு புரிந்தது. அன்று ஈஸ்வரி எந்த நிலையில் இருந்திருப்பாள் என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. ஆனால் அந்த புரிதல் மிகவும் தாமதமாகவே வந்தது. அவர்களின் திருமண வாழ்க்கை இனி காப்பாற்ற முடியாத அளவிற்கு அழிவின் விளிம்பை நோக்கியே சென்றது. அந்த அழிவிலிருந்துதான் ஒரு புதிய வாழ்க்கை மெதுவாக தளிர்க்கத் தொடங்கியது. அவர்கள் இருவரும் முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் இருந்து காயம்பட்ட இதயத்துடனும் ஆனால் தன் கௌரவத்துடனும் செந்திலின் வீட்டை விட்டு வெளியேறிய ஈஸ்வரி தன் வாழ்க்கையை முற்றிலும் ஆரம்பத்திலிருந்து தொடங்கினாள். அங்கே மாமியாரின் குத்தல் வார்த்தைகள் இல்லை. வாரிசு வேண்டும் என்ற கட்டாய பார்வைகள் இல்லை. தன் ஒவ்வொரு செயலையும் வேறொரு பெண்ணுடன் ஒப்பிடுவார்களோ என்ற அச்சமும் அவளுக்கு இல்லை. ஈஸ்வரி இப்போது மிகவும் அமைதியான ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆரம்பத்தில் தன் காயங்களில் இருந்து மீண்டெழும் துணிச்சல் மட்டுமே அவளிடம் இருந்தது. ஆனால் அவளது வாழ்க்கையின் வேகத்திற்கு புதிய வண்ணங்களை அளிக்கும் ஒருவரை அவள் சந்தித்தபோது அவளது நாட்கள் மாறத் தொடங்கின. அவன் ஒரு முதிர்ந்த மனிதன், வார்த்தைகளில் நிதானமும் பொறுமையும் கொண்டவன். ஈஸ்வரியை ஒருபோதும் ஒரு பொருளாகவோ அல்லது தன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு இயந்திரமாகவோ அவன் பார்க்கவில்லை. குறிப்பிட்ட குணங்களை கொண்டவர் அந்த மனிதர். அவரது பெயர் அரவிந்த். அவர் அந்த நகரத்தில் நேர்மையான, அளந்து பேசும், குடும்பத்திற்கு மதிப்பளிக்கும், நல்ல குணங்களால் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் தொழிலதிபர். அவர்களின் சந்திப்பு மிகவும் எளிமையாக இருந்தது. விவாகரத்துக்கு பிறகு ஈஸ்வரி தன் சொந்த காலில் நிற்கத் தொடங்கிய ஒரு குறுந்தொழில் பயிற்சி முகாமில்தான் இருவரும் சந்தித்து கொண்டனர். அங்கே எந்த ஒரு சினிமாத்தனமான காட்சிகளோ மிகையான தற்செயல் நிகழ்வுகளோ நடக்கவில்லை. அமைதியை தேடிக்கொண்டிருந்த இரு மனிதர்களுக்கு இடையே நிகழ்ந்த ஒரு சாதாரண சந்திப்பு அது. அன்றிலிருந்து ஈஸ்வரியின் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. ஆனால் அந்த மாற்றம் உறுதியாக இருந்தது. அரவிந்த் ஒருபோதும் அவளது வாழ்க்கைக்குள் நுழைய அவசரப்படவில்லை. ஈஸ்வரி தன் பழைய காயங்களை திறந்து காட்ட வேண்டும் என்றும் அவன் வற்புறுத்தவில்லை. அவன் அவளுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடமாக மட்டுமே இருந்தான். ஒரு பெண்ணின் மதிப்பை அவளது குழந்தை பெறும் திறனை வைத்தோ, அவளது சமையல் கலையை வைத்தோ, அல்லது கணவனின் குடும்பத்திற்கு அவள் எவ்வளவு அடங்கி போகிறாள் என்பதை வைத்தோ அளவிடாமல் அவளை அவளாகவே நேசிக்கும் ஆண்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை ஈஸ்வரிக்கு அவன் உணர வைத்தான். ஈஸ்வரிக்கு இது முற்றிலும் புதிய காற்றை சுவாசிப்பது போல இதமாகவும் மென்மையாகவும் எந்த ஒரு பாரமும் இன்றியும் இருந்தது. சில மாதங்கள் பழகிய பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். மிகவும் எளிமையான, அதே சமயம் அன்பான ஒரு விழாவாக அது நடந்தது.
ஆடம்பரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் உண்மையான பிரார்த்தனைகள் இருந்தன. ஈஸ்வரியின் நீண்ட கடினமான பயணத்தை மதிக்கும் மனிதர்கள் அங்கே இருந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவளை குத்தி காட்டும் ஒரு வார்த்தை கூட அங்கே ஒலிக்கவில்லை. யாரும் அந்த திருமணத்தை ஒரு பெண்ணின் இரண்டாவது திருமணம் என்று பார்க்கவில்லை. யாரும் ஈஸ்வரியின் கடந்த காலத்தை பற்றி கேள்வி எழுப்பவில்லை. எல்லாம் நிம்மதியாக நடந்தது. அந்த நிம்மதியில்தான் ஈஸ்வரி இழந்த தன் சுயத்தை மீண்டும் கண்டடைந்தாள். அரவிந்த் ஈஸ்வரியை மிகவும் மதிப்புமிக்கவளாக நடத்தினான். அவளது கடந்த காலத்தை அவன் ஒருபோதும் ஒரு குறையாக பார்க்கவில்லை. மாறாக அதை மதித்தான். ஈஸ்வரி இனி ஒவ்வொரு காலையும் தன் மாமியாரை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அழுத்தத்துடன் கண் விழிக்க தேவையில்லை. தன் தவறே இல்லாத ஒரு விஷயத்திற்காக அவள் இனி குற்ற உணர்ச்சி கொள்ள தேவையில்லை. மலட்டுத்தன்மை என்ற வார்த்தை அவளது பலவீனமாக அவளது முகத்திலேயே வீசப்பட்ட காலம் மலையேறிவிட்டது. திருமணத்திற்கு பின் சில மாதங்கள் கழித்து ஈஸ்வரி தன் உடலில் சில மாற்றங்களை உணர்ந்தாள். அடிக்கடி தலை சுற்றல், மாதவிடாய் தள்ளி போனது. திடீரென சில வாசனைகள் அவளுக்கு பிடிக்காமல் போனது. இருப்பினும் அவள் அதிக எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ள தயங்கினாள். குழந்தை பிறக்காது என்ற பழைய வடுக்கள் அவளை கனவு காணக்கூட அஞ்ச வைத்தன. ஆனால் அரவிந்த் தன் இயல்பான அமைதியோடு அவளை மருத்துவரிடம் அழைத்து சென்றான். அந்த மருத்துவ அறையில் மருத்துவரின் வார்த்தைகள் ஈஸ்வரியின் உலகத்தை ஒரு கணம் ஸ்தம்பிக்க வைத்தன. அது மிகவும் அமைதியான, மென்மையான, அற்புதங்கள் நிறைந்த ஒரு தருணம். வாழ்த்துக்கள் அம்மா, நீங்கள் 5 வார கர்ப்பமாக இருக்கிறீர்கள். மருத்துவர் இந்த வார்த்தைகளை கூறியதும் ஈஸ்வரிக்கு முதலில் என்ன உணர்வது என்றே தெரியவில்லை. அவளது நெஞ்சு அடைத்தது, கண்கள் நனைந்தன. அந்த பேரதிசயத்தை முழுமையாக உணர அவளுக்கு சில நொடிகள் தேவைப்பட்டன. அரவிந்த் அவளது கைகளை தன் கைகளில் மென்மையாக மிகுந்த நம்பிக்கையோடு பற்றி கொண்டான். ஈஸ்வரி தன் கண்ணீரை அடக்க முயன்றபோது அரவிந்த் அவளை எல்லையற்ற மகிழ்ச்சியோடு பார்த்தான். அங்கே எந்த ஒரு ஏளனமும் இல்லை, நாடகமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. தன் மனைவியை நிபந்தனையின்றி உண்மையாக நேசிக்கும் ஒரு ஆணின் தூய்மையான மகிழ்ச்சி மட்டுமே அங்கு இருந்தது. இது உனக்கான பரிசு, அரவிந்த் மெதுவாக கூறினான். உன் போராட்டங்களுக்கு இறைவன் கொடுத்த பரிசு. உன்னிடம் எந்த குறையும் இல்லை ஈஸ்வரி. நீ தவறான இடத்தில் இருந்தாய், அவ்வளவுதான். ஈஸ்வரியால் தன் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. இவ்வளவு காலம் அவள் மலடி என்று பழி சுமத்தப்பட்டாள். அவளது முகத்திற்கு நேராகவே அசிங்கப்படுத்தப்பட்டாள். வாரிசை தர முடியாதவள் என்று முத்திரையிடப்பட்டாள். ஆனால் உண்மையில் அவளிடம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவளது உடல் ஆரோக்கியமாக இருந்தது. அவளது உடலால் ஒரு குழந்தையை சுமக்க முடியும், ஒரு புதிய உயிரை உருவாக்க முடியும். அவளை பற்றி தெரியாத, அவளை மதிக்காத மனிதர்கள் அவள் மீது சுமத்திய பழிகள்தான் தவறானவை. அவளது கர்ப்பம் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்த பிறகு ஈஸ்வரியின் வாழ்க்கை முன்பை விட முழுமையானதாக மாறியது. அரவிந்த் அவளை ஆழமாக நேசித்தான். அதை தன் ஒவ்வொரு சிறிய செயலின் மூலமும் நிரூபித்து காட்டினான். மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்வது, வைட்டமின் மாத்திரைகளை நினைவூட்டுவது, கர்ப்ப காலத்தில் அவளது மனநிலை மாறும்போது அவளை அரவணைப்பது என எல்லாவற்றையும் செய்தான். அவர்கள் செந்திலின் வீட்டை விட மிகவும் வசதியான, அமைதியான ஒரு வீட்டில் வசித்தனர். அது பெரிய அல்லது ஆடம்பரமான வீடு என்பதால் அல்ல, மாறாக அதன் சூழல் அன்பாகவும் எந்தவித அழுத்தமுமின்றியும் இருந்ததால்தான். ஒவ்வொரு காலையும் ஈஸ்வரி புன்னகையோடு கண்விழித்து மெல்ல வளர்ந்து வரும் தன் வயிற்றை தொட்டு பார்த்தாள். அவள் அடிக்கடி மொட்டை மாடியில் நின்று கொண்டு குளிர்ந்த காற்றை சுவாசிக்கும்போது அவளது இதயத்திற்குள் ஒரு வாக்கியம் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கும். நான் இறுதியாக முழுமையாக வாழத் தொடங்கிவிட்டேன். சில நேரங்களில் வரவேற்பறையில் அமர்ந்து தன் குழந்தைக்கு தேவையான ஆடைகளை பின்னிக் கொண்டிருக்கும் போதோ அல்லது சிறு கைவினைப் பொருட்களை செய்து கொண்டிருக்கும் போதோ அவளுக்கு கடந்த கால நினைவுகள் வரும். ஆனால் இப்போது அதில் சோகமில்லை,
எல்லாம் முடிந்துவிட்டது என்ற நிம்மதி மட்டுமே இருந்தது. அவள் ஒரு காலத்தில் உடைந்து போனாள். தனக்கு வாழும் தகுதியே இல்லை என்று நினைத்தாள். ஆனால் கீழே தள்ளப்பட்டாலும் தன் வாழ்க்கை இன்னும் மதிப்பு மிக்கதுதான் என்பதை அவள் இன்று நிரூபித்து காட்டியிருக்கிறாள். அரவிந்த் எப்போதும் ஈஸ்வரியை பார்த்து உன்னை எண்ணி பெருமைப்படுகிறேன் என்று கூற தவறியதில்லை. செந்திலின் மனைவியாக இருந்த காலத்தில் அவளுக்கு ஒருபோதும் கிடைக்காத வார்த்தைகள் அவை. ஒரு மாலை நேரத்தில் அவர்கள் இரவு உணவை முடித்ததும் அரவிந்த் ஈஸ்வரியை அன்போடு பார்த்தான். நான் வாக்குறுதி அளிக்கிறேன் ஈஸ்வரி, இதற்கு பிறகு உன் வாழ்க்கை ஒருபோதும் நெருக்கடியாக மாறாது. நீ மகிழ்ச்சியாக இருக்க தகுதியானவள். ஈஸ்வரி தன் கணவனின் கைகளை பற்றி புன்னகைத்தாள். நன்றி. ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது வலிகள் நிறைந்தது மட்டுமே அல்ல என்பதை எனக்கு நிரூபித்ததற்கு. இப்போது அவள் வாழும் ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு கிடைத்த வரமாக தோன்றியது. அவள் தன் கடந்த காலத்தை வெறுக்கவில்லை. தன்னை நேசிக்காத ஒரு இடத்தில் இருந்து எப்படியோ வெளியே வந்துவிட்டோமே என்று இறைவனுக்கு நன்றி கூறினாள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு காலத்தில் சாத்தியமே இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு புதிய உயிர் அவளது வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த அமைதியான வீட்டில் ஈஸ்வரி எவ்வித அவமானங்களின் நிழலும் இல்லாமல், மாமியாரின் குத்தல் பேச்சுக்கள் இல்லாமல், தனியாக கண்ணீர் வடிக்காமல் தன் புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். இம்முறை ஈஸ்வரி தன் அன்பாலும் சுயமரியாதையாலும் தான் கற்பனை செய்ததை விட பிரகாசமான ஒரு எதிர்காலத்தாலும் உண்மையான வெற்றியை பெற்றாள். அந்த அமைதியான சூழலில்தான் விதி அவள் கற்பனை கூட செய்து பார்க்காத ஒரு சந்திப்பை இரகசியமாக தயார் செய்து கொண்டிருந்தது. ஒரு பிரகாசமான காலை வேளையில் ஈஸ்வரி சீக்கிரமாகவே கண் விழித்தாள். தன் வயிற்றில் இருந்த குழந்தையின் மென்மையான அசைவை அவளால் உணர முடிந்தது. அவளது வயிறு நன்றாக பெரியதாகி இருந்தது. அவளது காலடிகள் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தன. காலை உணவை சமைத்து முடித்த அரவிந்த் தன் மனைவிக்கு சோர்வாக இருக்கிறதா என்று பார்க்க அவளிடம் வந்தான். அவர்கள் இருவரும் ஒன்றாக சாப்பிட்ட பிறகு சில நாட்களுக்கு முன்பு லேசாக சுளுக்கிய தன் காலை பரிசோதனை செய்ய மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று அரவிந்த் கூறினான். ஈஸ்வரிக்கு கர்ப்பகால பரிசோதனைக்கு இன்னும் 2 நாட்கள் இருந்த போதிலும் அவளும் அவனுடன் வர முடிவு செய்தாள். அவளது மனம் அமைதியாக இருந்தது. காலடிகள் உறுதியாக இருந்தன. அன்று தன் கடந்த கால காயங்களுக்கு பேரண்டம் மிக சிறந்த ஒரு பதிலை சொல்ல காத்திருக்கிறது என்பதை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதே காலை வேளையில் மற்றொரு இடத்தில் செந்திலின் நிலைமை முற்றிலும் வேறுபாடாக இருந்தது. அவனது முகம் ஒட்டி போய் தலைமுடி பொலிவிழந்து ஒரு காலத்தில் பிரகாசமாக இருந்த கண்கள் இப்போது எப்போதும் சோர்வாக காணப்பட்டன. பிரியாவின் எல்லையற்ற ஆடம்பர செலவுகளால் அவனது சிறிய பட்டறை திவாலான பிறகு செந்தில் பிழைப்பிற்காக கூலி வேலை செய்யத் தொடங்கினான். நிலைமையை சரி செய்ய அவனிடம் போதுமான பணம் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக பிரியா அவனை கைவிட்டுவிட்டு தன் பழைய கள்ளக்காதலனான ஒரு வசதியான மனிதனிடமே மீண்டும் ஓடி போய்விட்டாள். செந்திலின் வாழ்க்கை மெல்ல மெல்ல சிதைந்து போனது. அன்றைய தினம் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்த பிரச்சனைகளால் அவனது தாய் மயங்கி விழுந்தார். எந்த ஒரு முன்னேற்பாடும் சேமிப்பும் இல்லாமல் செந்தில் தன் தாயை தூக்கி கொண்டு அருகில் இருந்த ஒரு பெரிய மருத்துவமனைக்கு ஓடினான். அது கடந்த சில வருடங்களில் மிக வேகமாக வளர்ந்த ஒரு பெரிய மருத்துவமனை. அங்கே தன் தாயின் பெயரை பதிவு செய்ய செந்தில் மிகவும் சிரமப்பட்டான். ஆரம்ப கட்டணத்தை கட்ட கேட்டபோது அவனுக்கு பேச்சு வரவில்லை. வெறும் நிர்வாக செலவுகளுக்காகவே அவன் தன் பக்கத்து வீட்டுக்காரரிடம் பணம் கடன் வாங்கியிருந்தான். அன்று அவனுக்கு மிகவும் சோதனையான நாள். மருத்துவமனையின் தாழ்வாரம் மிகவும் நீளமாகவும் குளிர்ச்சியாகவும் மக்கள் நடமாட்டம் நிறைந்ததாகவும் இருந்தது. செந்தில் தலையை குனிந்தபடி காத்திருப்பு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். தன் தாயின் உடல்நிலை குறித்து நர்ஸிடம் இருந்து ஏதேனும் செய்தி வருமா என்று காத்திருந்தான்.
அவன் தரையை பார்த்தபடி தன் சிதைந்து போன வாழ்க்கையை நினைத்து வருந்தினான். இதற்கெல்லாம் எப்போதுதான் முடிவு வரும் என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டான். அப்போது யாரோ ஒருவரின் மென்மையான ஆனால் உறுதியான காலடி சத்தம் அவனுக்கு அருகில் கேட்டது. தாழ்வாரத்தின் முனையில் ஒரு பெண்ணின் மென்மையான குரல் நர்ஸின் குரலோடு ஒலிக்கும் வரை செந்தில் தன் தலையை நிமிர்த்தி பார்க்கவில்லை. அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அவனது நெஞ்சு துடிப்பதை நிறுத்தியது போல இருந்தது. அங்கே நின்றது ஈஸ்வரி. ஒரு காலத்தில் தன் மனைவியாக இருந்தவள். எந்த தயக்கமும் இல்லாமல் தான் கைவிட்ட பெண். தன் தாயின் குத்தல் பேச்சுகளாலும் பிரியாவின் சூழ்ச்சிகளாலும் காயப்பட தான் அனுமதித்த அதே ஈஸ்வரி. அவள் இப்போது முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவளது பார்வை அமைதியாகவும் தோற்றம் முதிர்ச்சியுடனும் முகத்தில் அலாதியான மகிழ்ச்சியும் தெரிந்தன. ஆனால் செந்திலை எல்லாவற்றையும் விட அதிர்ச்சியடைய வைத்தது. ஈஸ்வரியின் வயிறு பெரிதாக இருந்தது. அவளுக்குள் ஒரு புதிய உயிர் வளர்ந்து கொண்டிருப்பதற்கான தெளிவான அறிகுறி அது. செந்தில் தன் உலகம் ஸ்தம்பித்தது போல் உணர்ந்தான். அவனால் மூச்சு விடக்கூட முடியவில்லை. ஈஸ்வரி கர்ப்பமாக இருக்கிறாள். ஒரு காலத்தில் சாத்தியமே இல்லை என்று அவன் நம்பிய விஷயம் அது. ஒரு நம்பிக்கையான பெண்ணை தன் தாயும் பிரியாவும் இழிவுபடுத்துவதை தான் வேடிக்கை பார்க்க காரணமாக இருந்த அதே விஷயம். அவன் பதற்றத்துடன் எழுந்து நின்றான். அவனது குரல் நடுங்கியது. நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? உனக்கு உடல்நிலை சரியில்லையா? ஈஸ்வரி அமைதியாகவே இருந்தாள். அவனை பார்த்ததில் அவளுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. தன் வாழ்க்கையை கடந்து போன ஒரு அந்நியனை பார்ப்பது போன்ற ஒரு வெற்று பார்வை மட்டுமே அவளிடம் இருந்தது. என் கணவரை பார்க்க வந்தேன். அந்த பதில் செந்திலின் முகத்தில் அரைந்தது போல இருந்தது. கணவர் என்ற வார்த்தை அவனது நெஞ்சில் ஒரு பெரிய பாறாங்கல் போல விழுந்தது. அவன் ஈஸ்வரியின் வயிற்றை மீண்டும் ஒரு முறை உற்று பார்த்தான். இது உண்மை இல்லை என்று நம்ப தன் மனதை வற்புறுத்தினான். ஆனால் உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக செந்தில் தன் பழைய பழக்கத்தின் காரணமாக மீண்டும் ஒரு கசப்பான வார்த்தையை வீசினான். உன் புது கணவனுக்கும் ஏதாவது நோயா? ஈஸ்வரியின் உதட்டோரத்தில் ஒரு சிறிய புன்னகை அரும்பியது. அது அகங்கார புன்னகையோ அல்லது ஏளன புன்னகையோ அல்ல. தன் கடந்த காலத்தை விட்டு வெகு தூரம் கடந்து வந்துவிட்ட ஒரு மனிதனின் புன்னகை அது. உன்னால் இனி என்னை ஒருபோதும் காயப்படுத்த முடியாது என்று சொல்லும் புன்னகை. அவள் பதிலளிக்க தயாரான போது பரிசோதனை அறையில் இருந்து ஒரு ஆணின் காலடி சத்தம் நெருங்கி வருவது கேட்டது. அது ஈஸ்வரிக்கு நன்கு பழகிய உறுதியான சீரான காலடி சத்தம். அரவிந்த் தூய்மையான வெள்ளை சட்டையுடன் வெளியே வந்தான். லேசான பரிசோதனை முடிந்து வந்திருந்தாலும் அவனது முகம் அமைதியாக இருந்தது. ஈஸ்வரியை பார்த்ததும் அவன் மென்மையாக புன்னகைத்தான். பின்னர் அவளிடம் வந்து அவளது கரங்களை மிகவும் அன்போடு பற்றி கொண்டான். செந்தில் அப்படியே உறைந்து நின்றான். அவன் யார் என்று கேட்க நினைத்தான். ஆனால் அவனது உடல் பேச முடியாத அளவிற்கு விரித்து போனது. அரவிந்த் செந்திலை ஒரு கணம் உற்று பார்த்தான். அவனது முகத்தில் இருந்த குழப்பமான உணர்ச்சிகளை கவனித்தான். பின்னர் அமைதியான ஆனால் உறுதியான குரலில் கூறினான், நான் அரவிந்த், ஈஸ்வரியின் கணவர். செந்தில் தன் எச்சிலை விழுங்கினான். அவனது உதடுகள் காய்ந்து போயின. தொண்டைக்குள் ஒரு விசித்திரமான எரிச்சல் ஏற்பட்டது. அரவிந்த் மிகவும் மரியாதையான ஆனால் கம்பீரமான குரலில் தொடர்ந்தான், சொல்லப்போனால் இந்த மருத்துவமனையின் உரிமையாளரே நான்தான். அந்த வார்த்தை செந்திலின் வாழ்க்கையிலேயே அவன் கேட்ட மிக கொடூரமான சவுக்கடியாக விழுந்தது. அவனது முழங்கால்கள் நடுங்கின. அவமானம், அதிர்ச்சி, ஏமாற்றம் ஆகியவற்றால் அவனது பார்வை மங்கியது. அவன் வாயை திறந்தான். ஆனால் வார்த்தைகள் எதுவும் வரவில்லை. எல்லாம் அவனது தொண்டையிலேயே உறைந்து போயின. அரவிந்த் அவனது பதிலுக்காக காத்திருக்கவில்லை. அவன் ஈஸ்வரியின் கைகளை மெதுவாக தட்டினான். போகலாமா அன்பே? உனக்கான வைட்டமின் மாத்திரைகளையும் ஆய்வக முடிவுகளையும் சரிபார்க்க வேண்டும்.
அதற்கு பிறகு வீட்டிற்கு செல்லலாம். நீ இங்கே நின்று மிகவும் சோர்வடைந்திருப்பாய். ஈஸ்வரி தலையசைத்தாள். அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பு அவள் செந்திலை மீண்டும் ஒருமுறை பார்த்தாள். அவளது பார்வையில் வெறுப்போ கோபமோ இல்லை. அது அவளது பழைய காயங்களுக்கான ஒரு அமைதியான முற்றுப்புள்ளி மட்டுமே. உன் தாய் விரைவில் குணமடைய வாழ்த்துக்கள் செந்தில். அது ஒரு சாதாரண வாக்கியம்தான். ஆனால் செந்திலுக்கு அது அவனது சுயமரியாதையை சத்தமில்லாமல் அறுக்கும் ஒரு கூர்மையான கத்தி போல இருந்தது. ஈஸ்வரி அரவிந்துடன் அங்கிருந்து நடந்தாள். ஒரு புதிய உயிரை தன் வயிற்றில் சுமந்தபடி அவள் தன் காலடிகளை உறுதியாக எடுத்து வைத்தாள். ஒரு காலத்தில் யாருமே சந்தேகப்பட்ட அந்த புதிய உயிர் இன்று அவளிடம் இருந்தது. செந்தில் அங்கே வெறுமையாக நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் வெறித்து போயின, உதடுகள் நடுங்கின. ஆனால் அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவளை விட பல மடங்கு தகுதியான, அவளை மிகவும் மதிக்கும் ஒரு மனிதனுடன் ஈஸ்வரி நடந்து செல்வதையே அவன் பார்த்து கொண்டு நின்றான். தனக்கு கொடுக்க தெரியாத அந்த அமைதியை அரவிந்த் அவளுக்கு கொடுத்திருந்தான். தன் வாழ்க்கையில் முதல் முறையாக செந்தில் உண்மையான குற்ற உணர்ச்சியை உணர்ந்தான். அது ஈஸ்வரியை இழந்துவிட்டோமே என்ற வருத்தம் மட்டுமல்ல, மாறாக அன்று தான் ஒரு தவறான பெண்ணை தேர்ந்தெடுத்ததையும், தன் தாயின் பேச்சை கேட்டு தன்னை உண்மையாக நேசித்த ஒரு நல்ல பெண்ணை இழிவுபடுத்தியதையும் நினைத்து அவன் ஆழமாக வருந்தினான். ஈஸ்வரி மெதுவாக திரும்பி பார்த்து ஒரு லேசான புன்னகையை வீசினாள். அது அவளது வாழ்க்கையின் மிகவும் நேர்த்தியான, வலிமையான, செந்திலின் இதயத்தை நொறுக்கும் ஒரு புன்னகையாக இருந்தது. அந்த பேரண்டத்தின் நீதி மிகவும் மென்மையான, நியாயமான முறையில் சரியான நேரத்தில் அவனுக்கு கிடைத்தது. அன்று தன் புதிய கணவனின் மருத்துவமனை தாழ்வாரத்தில் நின்று ஈஸ்வரி தன் வலி நிறைந்த கடந்த கால பக்கங்களை நிரந்தரமாக மூடினாள். செந்தில் அங்கே மௌனமாக நின்று கொண்டிருந்தான். எல்லாம் முடிந்துவிட்டது என்பதை அவன் உணர்ந்தான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.